எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு குறிப்புக்காரன் வாசி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்பணும். ஜெபத்தை வந்திருக்க எல்லாரையும் பேச நாமத்தினால ஐக்கியத்தின் சார் வாழ்த்துக்கிறோம். ஆதி நாமத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாம் சோதம் கோமரா பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லும்போது அந்த பட்டணத்தை வேடிக்கை பார்க்கல, உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு எல்லோரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவன் அந்த சம பூமியின் அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி ஆபிரகாமோட ஜெபம் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆபிரகாம்கிட்ட உள்ள விசுவாசம் உள்ள ஜெபத்தை நம்ம தரும்படி நம்ம எல்லோரும் கேட்க போகிறோம். ஆமென். முந்தின அதிகாரத்தில் போட்டிருக்கு, 18ஆவது அதிகாரத்தில் 21ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் சோதம் கோமராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவளின் பாவம் மிகவும் நாம் இறங்கி போய் எட்டின அந்த கூக்குரலின்படியே பார்த்துட்டு ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தூதர்கள் என்ன இறங்கி வராங்க. ஆபிரகாம் சோதம் கோமராவை பார்க்க போகல, தேசத்துக்காக அவர் ஜெபம் பண்ணார். ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை வாங்கி வச்சுக்கணும். ஆமென். ஜெப ஐக்கியத்தில் இங்கே வந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, வீடுகள்லேயும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆபிரகாமை பற்றி போட்டிருக்கு. இந்த வசனத்தை தான் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். 22ஆவது வசனத்தில் அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக. இதைத்தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சோதம் கோமரா பார்க்க போயிட்டாங்க, அங்கே எப்படி அழிவு நடக்குன்னு பார்க்க போயிட்டாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணார்னா கர்த்தருக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தார். உலகத்துக்கு முன்னால் நின்னா உலகம் நம்ம வீழ்த்தி போட்டுரும். கர்த்தருக்கு முன்னால் நின்னா ஆபிரகாமை கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் என்ன ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே ஆபிரகாம் ஜெபித்தது போல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஆமென். கை வைத்திட வேண்டிய. அல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு வேணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுமா? ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் சோதம் கோமராங்க இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாடலாக போவாங்க. ஆண்டவர் எங்களை நீங்கள் ஆபிரகாமை மாதிரி ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லார் தேசமும் அழிஞ்சு போனாலும் நாங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க எல்லோரும் நீங்கள் ஜெபிக்கணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை ஒரு ஆபிரகாமாக எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். நல்ல வாய் திறந்து ஜெபிக்கணும். வாய் திறந்து நாங்கள் ஜெபிக்கணும். ஒரு ஜெப ஆவி. நீ வாய் திறந்து ஜெபம் பண்ணிங்கன்னா மற்ற பழக்க வழக்கம் எல்லாம் ஓடிடும். அந்த வாய் திறந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம் ஆபிரகாம்கிட்ட இருந்த மாதிரி ஜெபம் முடிஞ்ச பிறகும் ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். ஊழியம் முடிஞ்ச பிறகும் ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. இப்படி ஒரு ஜெப ஆவியை எல்லா வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் தரணும், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தரணும். ஐக்கியத்தில் வந்துக்கிட்டு இருக்க வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபம் முடிஞ்ச பிறகும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. வீடுகள்லையும் ஜெபிக்கணும். ஒரு ஜெப ஆவியினால் எல்லாம் சத்தம் போட்டு ஜெபம்னு பார்ப்போம். ஆமாம், எல்லாம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஜெப ஆவி வேணும் ஐயா, எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண ஒரு 5 நிமிஷம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெப அபிஷேகம் எனக்கு கிடைக்கட்டும். எல்லாரும் ஜெபம் முடிஞ்சு போனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். எங்களுக்கு முன்னால் நீங்கள் தான் இருக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் உங்கள் வசனம் தான் இருக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் உங்கள் அபிஷேகம் தான் இருக்கணும், எங்களுக்கு முன்னால் வேறு எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. உலகமோ மேன்மைகளோ உலக பெருமைகளோ உலக அந்தஸ்தோ எங்களை தொடக்கூடாது ஆண்டவரே.
எங்களுக்கு முன்னால் நீங்கள் தான் நிற்கணும் ஆண்டவரே. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தார். எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியம் கர்த்தருக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஊழியமாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்னால் நின்றுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்கணும். இதுதான் ஒரு அனுபவம் ஆண்டவரே. எல்லாம் ஜோம் பண்ணுங்க, எல்லாம் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. இந்த அனுபவங்களை எங்களுக்கு நிறைய தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க, உலகம் முழுவதும் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் நமக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஜெபம் பண்ணுற வேலை. நாங்கள் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளெல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. கை உயர்த்தி ஜெபிக்கணும், கண்ணை மூடி ஜெபிக்கணும். ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஜெபம் ஆவி ஆபிரகாம்கிட்ட இருந்த ஒரு ஜெப ஆவியினால் எல்லாரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதபடி அளக்களிக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் அழித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் நம்ம எளிமின்னு நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். எளிமின்னு ஜெபிக்க போகிறோம். ஒரு விசேஷித்த ஜெப அபிஷேகம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தனால ஆபிரகாம் ஆண்டவர் சீமானாக மாற்றிட்டாரு, பெரிய பணக்காரனாக மாற்றிட்டாரு, பெரிய ஆசீர்வாதமான மகனாய் மாற்றிட்டாரு. ஆமாம், நம்ம ஜெபம் பண்ணா படிக்கிற பிள்ளைகளோட லைஃப்லாம் ரொம்ப நல்ல பிரைட்டாக கர்த்தர் மாற்றிடுவார். ஆபிரகாமை போல் நாங்கள் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் ஆண்டவரே. வீடுகள்லையும் உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் படிக்கிற இடத்துலையும் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நாங்கள் ஜெபம் பண்ணணும். பிரயாணப்பட்டாலும் நாங்கள் ஜெபிக்கணும். அவங்களே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி ஆபிரகாம்கிட்ட இருந்தது போல் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஆமென். தேசத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் கை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்கணும். கை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற ஆவி. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி வேணும் ஆண்டவரே, ஜெப ஆவி வேணும் ஐயா. ஆபிரகாமை மாதிரி நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் சொல்லாமலே நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் யாரும் சொல்லாமலே ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். யாரும் சொல்லாமலே நாங்கள் ஜெபிக்கணும். யாரும் சொல்லாமலே நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்கள் இருதயத்தை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்துக்குள்ளே வேற சிந்தனைகளே உள்ள இருந்துடக்கூடாது ஆண்டவரே. இருதயத்துக்குள்ள ஒரு ஜெப ஆவியை நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்துக்குள்ள ஒரு ஜெப ஆவியை நீர் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுப்புங்க இயேசுவின் நாமத்தினால. வீடுகளில் உள்ள பிள்ளைகள் ஜெபிக்க முடியாமல் இருக்க யாராவது இருந்தால் அவங்க ஆபிரகாமை போல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தர் நீர் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். ஹல்லேலூயா. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் நாங்களும் பின்னால் கர்த்தருக்கு முன்னால் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. ஜெபம் முடிஞ்ச பிறகு நாங்கள் கர்த்தருக்கு முன்னால் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கைத்தடி கேளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஜெப அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஜெபம் ஆண்டவரே முடிஞ்சு போனாலும் மறுபடி ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெப ஆவியை நம்ம எல்லாருக்கும் தரப்போகிறதுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக மறுபடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப விருப்பத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தரப்போகிறதுக்காக எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரும். ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக. ஆமென். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் யாருக்கு முன்னால் நிற்பார்? ஆபிரகாம் முன்னால் நிற்பார். அப்புறம் ஆபிரகாம் முன்னால் ஆண்டவர். ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஜெப, அது ஒரு ஐக்கியம். ஆமென். அது ஒரு ஜெப ஐக்கியம். ஆபிரகாம் ஆண்டவர் நல்லா நடத்திட்டார், நல்லா ஆச்சரியமாக நடத்தினார். ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை, ஆனால் அவரை சீமானாக மாற்றிட்டார். அல்லேலூயா. ஒரு அடி நிலம் கூட இல்லை, ஆனால் அவரை நல்லா நடத்திட்டார். காரணம் என்னென்னா ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக. இந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் கேட்கணும். ஜெபம் முடிஞ்சாலும் நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. ஆமென். முகாம் 3 நாள் முகாம் முடிஞ்சுது. நம்ம அடுத்த வருஷம்தான் 3 நாள் முகாம் நினச்சிடக்கூடாது. நமக்கு எல்லா நாளும் முகாம் தான். அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை நிச்சயமாக நமக்கு தருவார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணி பரிந்து பேசி ஜெபம் பண்ணுறாரு. தேசத்தை அழிக்கும்போது புகை எழும்பி போகுது.
கர்த்தர் யாரை நினைக்கிறாரு? ஆபிரகாமை நினைக்கிறார். 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 28வது வசனத்தை, சோதோம் கோமோரா அந்த பூமி புகையாக போயிட்டுருக்கு, ஒரு சைடு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வெயிட் கொடுக்காரு. தேவன் சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது ஆபிரகாமா நினைக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிமித்தமாக உபத்திரவங்கள் குறைக்கப்படும். ஆபிரகாமை நினச்சி தேசத்தில் லோத்துவை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் பல ஏற்பாடுகளை பண்ண மாதிரி இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேசத்தில் நிறைய பேரை சந்திப்பார். ஆமேன். நம்ம ஆனால் ஜெபம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கணுமா? ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆமேன். வீடுகளுக்குள்ளே போன பிறகு மறுபடியும் ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணால் நம்ம நல்ல இருதயத்தை பக்குவப்படுத்திடுவார். ஆமேன். இந்த ஆபிரகாம் எப்படிலாம் பக்குவப்படுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ஆபிரகாம் நடத்தினார். அங்கே ஒரு ராஜா சொல்கிறாரு, உண்ட உள்ள ஜனங்களெல்லாம் எனக்கு தாரும்னு கேட்காரு. இவர் சொல்கிறாரு, 14வது அதிகாரம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ராஜா, அதே சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. சோதனையான ஒரு கேள்வி. யார் கர்த்தருக்கு முன்னால் நிற்காங்களோ அவளுக்கு என்னெல்லாம் வரும்? ராஜாக்கள் மூலமாக சோதனை வருது. ஜனங்கள்லாம் என்கிட்ட தந்துங்க, நான் பணத்தை தான் தரேன். ஆபிரகாம் ஒரு முரட்டு அடிக்காரு. 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டை ஆகிலும் வாரை ஆகிலும் உமக்கு உண்டான யாதையும் எடுத்து கொள்ள மாட்டேன். இது எப்படி இப்படி சொல்ல முடியும்னு சொன்னால், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்னால் நின்னா நமக்கு முன்னால் ராஜாக்கள்லாம் நிற்க முடியாது. ஆமேன். ராஜா சொல்கிறாரு, உன்ட ஜனங்கள்லாம் என்கிட்ட கொண்டா, நான் பணத்தை அள்ளி தாரேங்க. இவர் சொல்கிறாரு, உன்கிட்ட எனக்கு என்ன வேண்டாம் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. சொல்லலை இந்த வார்த்தையை. சிரட்டை கூட வேண்டாம். உன்ட்ட அடக சிரட்டை கூட, இதை தேங்காய் எடுத்துகிட்டு சிரட்டை இப்படி போவோம், அது கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் நீ என்ன ஆசீர்வச்சுன்னு சொல்லிடுவேன். ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வச்சிக்காருன்னு சொன்னாமே. அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக இந்த அபிஷேகம், இது ஒரு அபிஷேகம். ஆமேன். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் ஆவிய கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன். தருவாரா? நிச்சயமாக தருவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்ம ஆண்டவரோடு எப்பொழுதும் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். நோவாவை பற்றி வாசிக்கும்போது தெளிவாக போட்டிருக்கு. நோவாவை பற்றி போட்டிருக்கு. தேசம் ஒரு மாடலாக போயிட்டுருக்கு. அன்றைக்கும் தேசம் ஒரு மாடலாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் தேசம் ஒரு மாடலாக தான் இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மனுஷங்க பூமியில் ஒரு மாடலாக இருக்காங்கன்னு போட்டிருக்கு. 5வது வசனத்தை வாசிங்க. ஏன்டா இவங்களை உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷங்க என்ன பண்ணாங்க? வேலையை செஞ்சாங்க. தேசத்தில் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? இப்படி தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பெற்ற நம்ம நோவா மாதிரி தேவனோடு என்ன பண்ணவன்றிருக்கு? வாசிங்க இந்த வசனத்தை. 9வது வசனத்தை வாசிக்கும்போது நோவாவின் வம்ச பயோடேட்டா போட்டிருக்கு. நோவாவோட பயோடேட்டா. நம்மளை பற்றியும் ஆண்டவர் ஒரு பயோடேட்டா வச்சுருப்பார். பயோடேட்டாவில் என்ன பேர் எல்லாம் எழுதுகிற மாதிரி நோவாவை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் எப்படி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? ராட்சியத புத்திரனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி நோவா நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். எப்படி இருந்தாருன்னா தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தார். ஆமேன். நம்ம ஊழியத்தில் எல்லாரும் ஆண்டரோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்நிய பாஷை அபிஷேகம் எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசக்கூடிய காலம் சீக்கிரமாக வரணும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. டென்ஷனான உலகம் இது. திடீர்னு கோவம் மூட்டி டாம் டீம்னு
சட்டப்பட்டான்னு சத்தம் வரக்கூடிய உலகம் அது. டென்ஷன் ஆக்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார்னு போட்டிருக்கு. 2 பேரை பற்றி இந்த பக்கத்தில் போட்டிருக்கு. 2 பேருக்கு உள்ள பரிசுத்தவான்கள்ட்ட உள்ள நல்ல ஒரு நல்ல நடத்தலை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் குறிப்பு யாரை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கோன்னா, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அவற்றுள்ள நல்ல ஸ்பெஷல் குணங்களை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு புகை போகுதுன்னு சொன்னாங்க, திரும்பி கூட பார்க்கல. சோதம் கொமரால என்ன போகுது, புகை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. எங்கேயுமே சுற்றி பார்க்க போகல, சோதம் கொமராவை போய் பார்க்க போகல. இருந்த இடத்துல நின்று ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். ஆமேன் ஆமேன். கை உயர்த்துங்க. ஆமேன். இங்கே கை உயர்த்தினா தான் வீட்டில் போய் கொஞ்சமாவது என்ன பண்ணுவோம், கை உயர்த்தப்படும். இங்கே தான் நம்ம எல்லாருக்கும் ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஜெப ஐக்கிய ஊழியம், இந்த கூடாரம் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டர். அல்லேலூயா. நம்ம நல்ல ஷார்ப் ஆக்கி தான் ஆண்டு அனுப்புவார். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். ஜெபமணி முடித்த பிறகும் ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நோவா பற்றி வாசிச்சுட்டு இருக்கோம். மக்கள்லாம் எப்படி மக்கள், அவங்க ஆமாம் ஒரு மாதிரி டென்ஷனான மக்கள். அது மத்தியில் நோவா எப்படி இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். நீதிமான அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கை பற்றி போட்டிருக்கு. 24வது வசனம் 5ஆம் அதிகாரம். ஏனோக்கு வாசி எல்லாம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை, இந்த 2 தேவ ஊழியரை வச்சு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம கடைசி கால அபிஷேக ஜெபத்தோட போதனைகளே இதை வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டோட போதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டோட வருகையில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமேன். அதுதான் நமக்கு அபிஷேக ஜெபம். மாதத்தில் முதலாவது புதன்கிழமை அபிஷேக ஜெபம் கொடுத்து, அபிஷேக பாடல்களை கொடுத்து, கடைசி கால செய்திகளை கொடுத்து, நம்ம இயேசுவோட திவ்ய சுபாவங்கள், ஆண்டோட உள்ள நல்ல குணங்கள் எல்லாத்தையும் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட காரணம் என்னன்னா, யோனோக்கு மாதிரி ஆண்டவரோடு என்ன பண்ணிடணும், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தரணும். ஆமேன். 2 தேவ ஊழியரை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் சும்மா குழப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நோவா அப்படி இருக்காரு. ஆமேன். உத்தமனாக இருந்தார், தேவனோடு. இப்படி இது ஒரு அபிஷேகம். ஆமேன். இந்த அபிஷேகத்தை எல்லாரும் கேட்க போகிறோம். எல்லோரும் நிறைய பேர் மற்ற இடங்களில் நல்லா பேசுகிறாங்க, ஜெபிக்கிற இடத்துல என்ன வராது, சத்தமே வராது. நம்ம யாரும் அப்படி இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல சத்தத்தை குறைச்சிட வேண்டியதான், இங்கே தான் நம்ம சத்தமே கேட்கணும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள். மற்ற இடத்துல நம்ம நல்லா பேசி இங்கே பேசாமல் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படாமல் என்ன பண்ணிட்டார். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் வேணும், அவன் எல்லாருக்கும் வேணும். திடீர்னு என்னென்னா சொன்னையில் ஒருத்தரையுமே காணலை அப்படின்னா எல்லோரும் எங்கே போயிட்டாங்க. இப்படி ஒரு அனுபவம் நம்ம எல்லாரும் கிடைக்கணும். ஆமேன். ஜோமனோம் எல்லாரும் 2 தேவ மனிதரை பற்றி வாசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நோவா, ஒருத்தர் ஏனோக்கு. இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அதுதான் நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு முன்னே நோவா நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்கணும் ஆண்டவர். இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களோடு நாங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரோம். ஆமேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படாமல் போயிட்டார். இந்த அனுபவத்தை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். தேவ ஊழியர்களை ஆண்டவர் இப்படிலாம் வழி நடத்திருக்கிறார். நல்ல சத்தமாக ஒன்று போல் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஜெபத்தை அப்படியே குறைச்சிடக்கூடாது, அப்படியே ஒன்று போல் போகணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை நோவாவாக பயன்படுத்துங்க, எங்களை ஒரு ஏனோக்காக பயன்படுத்துங்க. ஆமேன். ஏனோக்கு ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தார், காணப்படாமல் போயிட்டார், காணப்படாமலே போயிட்டார். இப்படி ஒரு அனுபவங்கள்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இதை பற்றி வாய் திறங்கன்னு யாருமே நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை எப்பொழுதும் உம்மோடு நாங்கள் சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் ஐயா. எப்பொழுதும் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. எப்பொழுதும் உடைய அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கக்கூடாதப்பா.
அந்த அளவுக்கு எங்களை நீ நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா, நிரப்புங்க இயேசுவி நாமத்தை. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நிரப்புங்க இயேசுவி நாமத்தினால எங்களை உம்முடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். மனிதர்கள் பெண் கொடுத்தும் ஜலம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்னு போட்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எங்களை ஒரு நோவாவா நீர் மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒரு நோவாவின் பேழையாக எங்கள் பேழைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவர், நாங்கள் இந்த மக்கள் மத்தியில் நீதிமானோம் ஆண்டவரே, உத்தமனாக நாங்கள் இருக்கணும் ஐயா. நாங்கள் உங்களோடு சஞ்சரித்துக்கிட்டே இருக்கணும் ஐயா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்பா, கோபத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, வேறு எந்த ஸ்பாவமும் எங்களுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா சத்தமோடு ஜெபம் பண்ணுங்க, நல்லா சர மாதிரியாக ஜெபம் பண்ணுங்க. ஏனோக்கு காணப்படாமல் போயிட்டார். ஸ்பெஷல் அனுபவம் இதெல்லாம் ஸ்பெஷலான ஒரு அனுபவங்கள் ஆண்டவரே. தேவ ஊழியர்களுக்கு கொடுத்த இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் காணப்படாமல் போனார். தேவன் அவரை எடுத்து கொண்டார்னு போட்டிருக்கு. கர்த்தரே அவரை எடுத்துக்கொண்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உம்மோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். நாங்கள் ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆவியை யாரும் அவித்து போடக்கூடாது. ஆவியில் நாங்கள் நிரம்பணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நாங்கள் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஆவியில் நாங்கள் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஆவியில் நாங்கள் எல்லாரும் நிரம்பி இருக்கணும் இயேசுவி நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்களை ஒரு நோவாவா பயன்படுத்துங்க. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு. ஜெபம் எல்லாரும். சூழ்நிலை எல்லாம் ஃபெயிலியர் தான், சூழ்நிலை எல்லாம் ஒன்றுமில்லை, சூழ்நிலை எல்லாம் முரட்டுத்தனமான சூழ்நிலை. ஆனாலும் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க மத்தியில், வித்தியாசமான மக்கள் மத்தியில் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். கை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆமே. நம்ம வீடுகளில் பக்கத்தில் நல்ல சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர், நாங்கள் உங்களோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்களோடு நாங்கள் சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. உம்மோடு நாங்கள் செலவிடணும் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும் ஐயா. புலம்பல்கள்லாம் மாறட்டும் ஐயா. சீர்கேடும் கிளவிகள் பேச்செல்லாம் அழிக்கப்படட்டும். நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கணும் ஆண்டவரே. சொந்த வார்த்தைகளெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. நல்ல வார்த்தையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். என்ன ஒரு ஏனோக்கா பயன்படுத்துங்க, எங்களை ஒரு நோவாவா பயன்படுத்துங்க. ஜோமனுக்கு எல்லாம் கேளுங்க. கர்த்தர் பயன்படுத்துவார். புலம்பல்கள்லாம் மாறும், அலக்கழிவெல்லாம் மாறும், என்னென்னலாம் தேவையில்லாத பேச்சுகள் இருக்கும் அவ்வளோ கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை வச்சு எந்த குழப்பமும் வராது. கர்த்தர் எங்களை ஒரு நோவாவாக, எங்களை ஒரு ஏனோக்காக நம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம், எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம், இருதயத்தில் அந்நிய பாஷையின் அபிஷேகம் நிரம்பட்டும் இயேசுவி நாமத்தினால. உலக வார்த்தைகள், உலக கதைகள் எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அனல் மூட்டி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணுங்க. நம்ம கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. எளிமின்னு ஜெபிக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணி ஆண்டவரே, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அனுபவம் நான் என்ன எங்கிறது எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, பரலோகம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்று
மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றுமையா. ஆமென். நோவாவை மாதிரி ஒரு அனுபவம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏனோக்க மாதிரி உள்ள அனுபவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூழ்நிலைலாம் எப்படி இருந்துச்சு? சண்டை போடுற சூழ்நிலை தான் உள்ளே கிடந்துச்சு. அவ்வளோ ஒவ்வொன்றும் ஒரு தினசில் இருக்காங்க. இதை வாசிக்கும்போது அவ்வளோ பலவான்களாக அடக்காங்க. 5வது வசனத்தை அந்த 6ஆம் அதிகாரம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள். ஆமாம், டெய்லி பொல்லாததுன்னு அன்னைக்கே எழுதி வச்சாச்சு. அன்னைக்கே எழுதியாச்சு. டெய்லி அவங்க இருதயத்தில் எப்படி தான் இருக்குமா? பொல்லாத இருதயம். அன்னைக்கு ஆரம்பித்த எழுத்து தான் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு. எப்படி யார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நோவா எப்படி இருந்தாருன்னா தேவனோடு. ஆமென். கை அப்படியே ஆட்டோமேட்டிக் மேலே போயிடணும். அல்லேலூயா. தேவனோடு அந்த மேலேருந்து ஒரு ப்ரெசன்ஸ் மேலே இறங்கிடும். அல்லேலூயா. நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். சும்மா இருந்தாலே பெரிய ஓத்துறோம். சும்மா இருந்தால் சாத்தான் வருவான். கேப் விட்டா யார் வருவா? சாத்தான் வருவான். இருதயம் வெறுமையாக இருந்ததுன்னா சாத்தான் மெதுவாக என்ன பண்ணுவான்? அப்படி இலேசை எட்டி பார்ப்பான். நமக்கு யார் வேறு யார் தான் நமக்கு ஏற்ற ஆள் அப்படின்னு சாத்தான் பிளான் பண்ணி போய் அங்கே போய் பல ஆவிகள் என்ன பண்ணுது? கூட்டு வருது. எதுக்கு? நம்மளை சந்தோஷமாக்கிறதுக்கா? நம்மளை இன்னும் கொஞ்சம் கொளுத்தி நொறுக்கி எரியதுக்காக இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணுது. அது தெளிவாக போட்டிருக்கு. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஒப்பேராமல் பெரும் போட்டிருக்கு. தேவ ஊழியர்களுக்கு உள்ள நல்ல அனுபவங்களை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல யாரையா வச்சு ஜெபம் பண்ணோன்னா ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக. ஆமென். கை எங்கே போகணும்னு சொல்லியிருக்கு? மேலே நீ சொல்லும் போதே மேலே தூக்கிட வேண்டியதான். ஆமென். ஆபிரகாம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகும் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போதும் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடித்த பிறகும் சோதம் கோமரா பார்க்க போனாரா? வேடிக்கை பார்க்க போனாரா? திடீர்னு புகை வந்தால் போதும் எல்லாரும் அதான் போய் பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் சுற்றுலா. ஆனால் ஆபிரகாம் எங்கேயும் போகல. பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நல்லா நின்று ஜெபம் பண்ணார். ரெண்டாவது யாரை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா நோவா, ஏனோக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டம், பெரிய கூட்டம், ராட்சதர் மாதிரி கிடக்காங்க. ஆனால் நோவா அவங்க ராட்சதர் பக்கத்தில் போகல. அவர் வேலையை ஆண்டு கொடுத்தாரு. வேலை கொப்பேர் மரத்தை என்ன பண்ணு வெட்டி நீளம் அகலம் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு சொல்லி கொடுத்து மாடல்லாம் போட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு தெளிவாக கொடுத்துட்டார். ஆமென். அவருக்கு கொடுத்த வேலையை நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு என்ன பண்ணார்? ஓடும் போது எல்லாரும் வந்து நான் சொல்லியிருப்பாங்க, என்னையா கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்காம்பாங்க. அவருக்கு குறித்த ஓட்டம் கப்பல் செய்த ஓட்டம் தான். கப்பல் செஞ்சார், போயிட்டே இருந்தார். ஆமென். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதே பக்கத்தில் வாசிக்கிட்டு இருக்கோம். ஏனோக்கை பற்றி வாசிக்கும்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆமென். ஆமென். காணப்படாமல் போகக்கூடிய அனுபவம் பெரிய அனுபவம். அது பெரிய ரகசியம். நம்ம விரும்பணும் அதை. ஆண்டோட ரகசிய வருகையில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடணும்? காணப்படாமல் சடகடகடகட டான் டான் டான்னு எல்லாரும் போயிடணும். அப்படிலாம் ஒரு அனுபவம் நம்ம கிடச்சின்னா அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை காணப்படாமல் போயிடுவோம் அதையே நினச்சிடக்கூடாது. அப்படி தான் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் காணப்படாமலே போயிடுவோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அனுபவங்களெல்லாம் பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆமென். வாலிபர்களுக்கா, பையங்களுக்கா, பிள்ளைகளுக்கா நம்ம ஜெபிக்கணும். அவங்களோட சூழ்நிலையெல்லாம் இப்போ நம்ம எல்லோரும் தெரியும் என்ன லெவலில் போயிட்டுருக்காங்கன்னு. அதை நம்ம மறைமுகமாக வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் கையில் என்ன இருக்கணும்னு ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வசனம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது சங்கீதத்தில் போட்டிருக்கு, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். 149வது சங்கீதம். வாலிபர்களுக்கு வாய் மற்ற இடத்துலலாம் திறந்துருக்கு, ஜெபிக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டேங்கு? திறக்க மாட்டேங்கு. ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கு?
நல்ல ஃப்ரீயாக என்ன சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு பயங்கர கதை இருக்குது. ஜெபிக்கிற இடத்துல வாயை என்ன பண்ண மாட்டேக்கு, திறக்க மாட்டேக்கு. அவங்க வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருக்கணும், கையில் அது இருந்ததுன்னா வாய் திறந்துடும். கொஞ்சம் மாறி கிடக்கும், அதனால் திறக்க மாட்டேக்கு. நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி தேவ ஊழியர்கள் கையில் உள்ள வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். 149 சங்கீதத்தில் வாசிக்கும்போது 8வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் வாயில், ஆமென், அவர் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும். இப்போ கையில் என்ன இருக்கும், எல்லார் கையில் என்ன இருக்கும், செல்லு இருக்கும். அப்புறம் வாயை என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. கொஞ்சம் மாறி கிடக்க எல்லாம். ஜபிக்கும்போது எப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னும் போது கண்ணை அப்படி பிரைட்டாக முழிச்சிருக்கோமோ, வாயை திறக்கணும், கண்ணை மூடணும். கொஞ்சம் மாறி கிடக்கு. கண் எப்படி இருக்கு, பிரைட்டாக திறந்து சுற்றி சுற்றி இப்படியே கேமரா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. வாய் நல்ல தச்சாச்சு, உள்ள கப்புன்னு வாய் ஒட்டிடுது, திறக்கவே மாட்டுக்கு. இப்போ இதை தான் நம்ம இப்போ வாயை திறன்னு சொல்லுவதை விட இப்படி ஜெபம் பண்ணிட்டா திறந்துடும். ஆமென். நீ வாயை தரேன்னு சொல்லுவதை விட நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுதம்லாம் அப்படிம்பாங்க. வாயை தரேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, மனசுக்குள்ளேயே நான் ஜெபம் பண்ணுதேன். இப்போ இந்த மருந்து கொடுத்தா சரியாக வந்துடும். ஆமென். அவர்கள் வாயில் துதியும், அவர் கையில் செல்லு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிம்பாங்க. செல்லும் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிம்பாங்க. முன்னால் டிவி இல்லாமல் இருக்க முடியாதுனாங்க, இப்போ எப்படி மாறிட்டு செல்லு இல்லாமல் இருக்கவே முடியாது. பஸ்ஸில் அந்த ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டயர்டாக வாரவன் பசாமல் என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. இந்த குறிப்புகள் தூங்கவே மாட்டுக்கு. அந்த ப்ளக் பாயிண்ட் ஒன்று கீழே இருக்கும், இல்லை மேலே இருக்கும். அந்த இதை ப்ளக்கை மேலே கீழே சொறி உள்ளே போக மாட்டுக்கு. சில ப்ளக்கு கொஞ்சம் சைஸு வேறு மாதிரி இருக்கும். இதனாலும் எப்படியா முயற்சி பண்ணி மேலேருந்து பார்த்தா ஒயர் கீழே வரைக்கும் வருது. கீழே படுத்துருக்கோம், என்ன நினைப்பான், மேலேருந்து மண்டை அந்த இது சார்ஜர் கலந்து விழுந்து அந்தளவுக்கு முயற்சி பண்ணி சார்ஜ் ஏற்றி ஒரே என்னதுதான், ஒரே பார்வையில் தான் ரீல்ஸு அது இதுன்னு ஒரே வாயில் கத்தரை உயர்த்தும் துதின்னா என்னது, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொன்னால் சுவிட்ச் போர்டுக்குள்ள ஏதோ சொல்லி சொல்ல வேண்டாம், சார்ஜரை கொண்டு சொல்ல வேண்டாம். வெள்ளை கலர் ஒயராக வருது அங்கேருந்து. வயசான ஆளுக்கெல்லாம் வந்ததோடனே டகார்னு தூங்கிடுறாங்க. இந்த குரூப்புகள்லாம் என்ன பண்ண மாட்டேக்கு, தூங்க மாட்டேக்கு. விடிய என்னது தான் ஒரே இந்த தேய்வேலை தான் கிடந்த அந்த ஷார்ட்ஸை போட்டு பார்வையில். இது எவ்வளோ நம்ம திருந்த மாதிரி தெரியல. செல்லை பிடுங்கினாலும் உடைச்சாலும் மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்துடும். அதை விட அவள் வாயில் என்ன வரணும், கத்தரை உயர்த்தக்கூடிய ஆமென் 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 வரணும். கையில் என்ன இருக்கணுமா, இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஈசாக்கு கையில் அப்படி இருந்துச்சு, ஒழுங்கும் கிரமமாக திருமண வாழ்க்கை நடந்துச்சு. இது இல்லைன்னா அவ்வளோ சும்மா ஒழுங்கினமாக தான் நடக்கும். கடைசியில் எங்கேயோ போய் சிக்கலாயிரும். இந்த வசனத்தை வாசித்த ஈசாக்கு கையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 சாயங்காலம் நேரம் ஆரம்பிச்சுட்டா போதும், ஈசாக்கை கையில் பிடிக்க முடியாது. ஆமென். 24ஆம் அதிகாரத்தில் 63வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே வெளியில் போயிருந்து பார்த்தபோது ஒட்டகம், அன்னைக்கு அவருக்கு தேவை ஒட்டகம், க்ளீனாக வந்துச்சு. ஒட்டகத்தில் வந்த அம்மா ஈசாக்கை பார்த்தோன்னே கீழே இறங்கி முக்காடு போட்டு ஒழுங்கும் கிரமமான திருமணம் ஒழுங்காச்சு. ஒழுங்கும் கிரமமான குடும்பங்கள்லாம் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல செட்டாக காண்ட தரணும்னு சொன்னால் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருக்கணும். கையில் ஈசாக்கு கையில் இருந்துச்சு. ஈசாக்கு கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் அன்னைக்கு அவர் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். கல்யாணத்தை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவ சித்தப்படி தான் எல்லா காரியத்தையும் நடக்கணும். ஆமென். இல்லை வேறு ரூட்டில் இருந்தால் ஒட்டகம் எந்திரிச்சு வராது, அங்கனே கிடக்கும் ஒட்டகம். அந்த தண்ணி கோர போனாங்கல்ல, ரெபேக்காலம்மா தண்ணி கோரதுக்கு கிணத்துக்குள்ள போனவங்க வெளியே வர மாட்டாங்க, உள்ளே உட்காந்துருவாங்க. ஒட்டகம் பார்க்கும், தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் பாலைவனத்திலே கிடந்து எந்திக்காது, எல்லாத்தையும் குழப்பிடுவார். தேவ சித்தத்தை மீறுதவங்கெல்லாம் லைஃப்பை ஆண்டவர் என்ன பண்ணுவார், குழப்பிடுவார். தலையை இப்படி இருக்க தலையை பின்னணி பார்த்து விட்டுருவார்.
இப்படி பார்த்தா தான் தலை தெரியும், பின்னணிக்கு பார்த்து விட்டாருன்னா குழப்பிடுவார். ஈசாக்கு வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப நேர்த்தியாக நடத்தினார். ஆமென். கொஞ்ச நாள் அவருக்கு அற்புதம் நடக்கலை, பிறகுதான் நடந்துச்சு. அது வரைக்கும் வீடு எப்படி இருக்குது, பொறுமையாக இருக்குது. எல்லாம் புழு 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 நாங்கள் ஒரு பொண்ணும் செய்யாமல் ஆண்டவர் நல்ல நேர்த்தியாக நடத்தினார். இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க வரோம். வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க வாயை சீக்கிரம் என்ன பண்ணணும், திறக்கணும். என்னைக்கு இங்கே இருக்க வாலிப பிள்ளைகளோட சத்தம் வருதோ எழுப்புதல் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். வாயை திறந்துட்டிங்கன்னா எழுப்புதல் தான். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்த்துக்கலாம், எல்லாரும் வாலிபர்கள் தான். இப்போ வயசானவங்களும் யார் தான், வாயை திறக்காத வரைக்கும் வாலிபர் தான். வாய் திறந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். கையில் என்னதான் இருக்கணும், பட்டயம் கையில் இருக்கணும். இருந்தால் ஒட்டகம் டைரெக்டாக வரும். இல்லை ஒட்டகம் எப்படி வரும், நொண்டி அடிச்சுட்டு வரும், ஒரு மாதிரி வரும். மேலாட காலை கீழே தூக்கி போட்டுரும். கிணத்துக்குள்ள தண்ணி கோர போக கிணத்துக்குள்ளே உள்ளே விழுந்துடும். தண்ணி அவ்வளோத்தையும் குடிச்சிரும், குழப்படி பண்ணிடும். அங்கே லாபான் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே குதிரை அந்த ஒட்டகம் போய் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு போட்டுரும். லாபம் வீட்டில் அவன் கத்தரால் ஆசிவிட்டு உள்ளே வரும்னாரு. அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். பிறகு குழப்படி, இந்த குழப்படிலாம் வராமல் இருக்கணும்னா தேவ ஊழியர்கள் செஞ்ச மாடல் படி ஜெபிக்க போகிறோம். ஈசாக்கு கையில் என்ன இருந்துச்சு, இருபுறமும் கருக்குள்ள. ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, வாலிபர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னைக்கு வாலிபர்களோட வாய் திறந்து ஜெபிக்கிறாங்களோ அன்னைக்கு எழுப்புதல் வந்துடும். வாயை திறக்காத வரைக்கும் எழுப்புதல் வராது. கண்ணீர் சிந்தாமல் எழுப்புதல் இல்லை. கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரோட காரியங்கள் எதிர்காலங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். இவங்க யாரும் ஒழுங்கு பண்ணி தான் அதை கத்தரை அழிச்சு போட்டுறணும். கத்தரே ஒழுங்கு பண்ணி கொடுக்கும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கணும். அவன் கையில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணணும். அதில் எல்லாம் அதில் தான் இருக்குது. எல்லா வேலையும் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் ஈசாக்கு கையில் வேத வசனம் இருந்தது போல எல்லா வாலிப பிள்ளைகளின் கைகளில் வேத வசனம் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் இயேசுவி நாமத்தினால. ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஈசாக்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல ஒழுங்கு முறை வரட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. திருமணங்கள் எல்லாம் ஆவியானவராய் ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். நம்ம இருதயத்தில் என்ன நடக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். கத்தர் கையில் தான் இருக்கு. எதிர்காலம் அவரோட கையில் இருக்கு. எதிர்காலம் எல்லாம் கத்தரே ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். திருமணங்கள் எல்லாம் கத்தரால நிச்சயிக்கப்படணும். ஆண்டவர் உருவாக்கின திருமணம் தான் வரணும் ஆண்டவரே. எல்லா சுய திருமணங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். வாலிபர்கள் கையில் கத்தரை, வாயில கத்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கட்டும் இயேசுவி நாமத்தினால. ஈசாக்கு கையில வேத வசனம் வந்தது போல எல்லாரும் ஆண்டு திருமணத்துக்கு முன்னாலே வேத வசன வாசிப்பு வந்துடணும் ஆண்டவரே, வந்துடணும் ஆண்டவரே. திருமணத்துக்கு முன்னாலே எல்லா வாலிபர்கள் கையிலையும் வேத வாசிப்பு வந்துடட்டும் இயேசுவி நாமத்தினால. இதான் ஒழுங்குமுறை. இப்படி வந்தா இப்படி கிடைக்கும், இப்படி வரலன்னா எப்படி இருக்கோமோ அப்படிதான் கிடைக்கும். எப்படி நம்ம வேணும்னு வாலிபர்கள் எல்லாம் தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானேன்னு சொல்ல வார்த்தையின்படி எல்லா வாலிபர்கள் மேல வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லா பெருமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. உலக பெருமைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜோமனு எல்லாம் ஜோமனு, உலக பெருமைகள் அழிக்கப்படட்டும் ஐயா. எல்லாம் அவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் நொறுக்கி போடுங்க இயேசுவி நாமத்தினால. ஜெபிக்கிறோம் ஐயா. ஈசாக்கு கையில வேதவசனம் இருந்ததுனால அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் ஆண்டவரே. எல்லார் கைகளையும் வேத வசனத்தினால் நீ நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைங்களாம் வாய் திறந்து ஜெபிக்கணும் ஐயா. வாய் திறந்து பேசுறதை காட்டிலும் வாய் திறந்து ஜெபிக்கட்டும் இயேசுவி நாமத்தினால. ஒரு ஜெப அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும் ஐயா. ஈசாக்கு கையில் பைபிள் வசனம் இருந்தது போல ஆண்டவர் எல்லா நேரம் வேத வசன வேதத்தை விரைந்து கற்போம் திட்டத்தில் எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வேத வசனத்தை விரைந்து கற்கணும் ஆண்டவரே, வேகமாக வாசிக்கணும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அந்த கிருபைகளை தரப்போறதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும்,
அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கட்டும் ஐயா. வேற ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே. அந்த அளவுக்கு நீர் பயன்படுத்த போறதுக்காக நம்பிக்கையோடு நன்றி சொல்லுங்க. பெரிய மாற்றத்தை கத்த தர போறாரு. விட மாட்டாரு ஆண்டவர். ஆண்டவர் விட மாட்டாரு. ஆண்டவர் பிடிக்க வேண்டிய விதமா பிடிப்பாரு, நொறுக்க வேண்டிய விதமா நொறுக்குவாரு, ஆண்டவர் சந்திக்க வேண்டிய விதமா சந்திப்பாரு. பெரிய காரியத்தை கத்த செய்ய போறதுக்காக. ஆமேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆமேன். அழகு மாயை நிலைத்திடாதே. வாலிபர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் இதுல தான் மயங்கி போயிருக்காங்க. எல்லாம் அழகு அழகுன்னு இதிலேயே சுத்திட்டு கிடக்கு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேத வசனம் வாசிக்கிறது தான் அழகு. ஆமேன். யோபுவின் பிள்ளைகள்லாம் ஆவிக்குரிய அழகான பிள்ளைங்க. ஜெபிச்சா ஆண்டவர் நம்மளை அழகாக்கிடுவார், ஆவிக்குரிய அழகான பிள்ளைகளா மாத்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையோ பாடுங்க எல்லாரும். பலவீனமோ தீராத பாவம் வியாதியையும், மாறாத உந்தன் பலவீனமோ சுமந்து தீர்த்தார். காயங்களாலே குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா. வாயில கத்தல உயர்த்தும் துதி உனக்களிப்பார். சத்திய வாக்கை. ஆமென். நித்திய ஜீவன் உனக்களிப்பார். புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கத்த நம்ம ஜெபத்தை கேட்டு வாலிபர்கள் கையில வாலிபர் வாயில கத்தரை உயர்த்தும் துதி. வாலிபர்கள் கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வேத வசனத்தை விரைந்து கற்போம் வாரியர் திட்டம் எல்லார் கைகளுக்குள்ளையும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளில் பட்டயம் வந்ததுன்னு சொன்னால் எந்த போதை பழக்கமும் அவங்க பக்கத்தில் என்ன பண்ணாது, வருமா? வராது. போதை பழக்கத்தை நிப்பாட்டுன்னு சொல்றதை விட எதை கையில் எடுன்னு சொல்லலாம். இதை கையில் எடுத்தால் போதும். பாக்கெட்டை உடைப்பாங்களா? பாக்கெட்டு பக்கமே போக மாட்டாங்க. இந்த பாக்கெட்டோட நிப்பாட்டுருவாங்க, அந்த பாக்கெட்டு பக்கம் போக மாட்டாங்க. கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்புதலுக்கு இந்த வசனங்கள் தான் பயன்படும். அவர்கள் வாயில், அதான் வாயை திறக்க முடியலாம். என்ன அர்த்தம்னா கர்த்தரை உயர்த்த முடியாத அளவுக்கு வாய் கட்டப்பட்டு போய் கிடக்கு. சகரியாவுக்கு ஆண்டவரே வாயை கட்டி விட்டார். ஆமாம், வாயை என்ன பண்ணிட்டாரு? பூட்டி போட்டார். கடைசி காலங்களில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈசாக்குக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னென்னா, திருமணத்துக்கு முன்னாலேயும் சந்தோஷமாக தான் இருந்தார், திருமணத்துக்கு பிறகு இப்படி தான் இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நல்லா போட்டிருக்கு பாருங்கள் அந்த வசந்த வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம்
கடைசி வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும்போது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆமேன் நல்லா ஆயிட்டார்னு போட்டு, அல்ல பிரைட் ஆயிட்டார். துக்கம் என்ன பண்ணிடுது, மாறி போச்சு. ஆமேன். இந்த டைப்பில் போனால் துக்கம் மாறும். டைப்பு மாறி போனால் துக்கம் அங்கே நடக்க அவ்வளோ துக்கம் எங்கே வந்துடும், தூக்கமும் வந்துடும். இவர் திருமணத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணி வேத வசனம் வாசித்து ஒழுங்கு முறையாக உள்ள அந்த லைஃப்பில் போகிறார், பிரைட்டாக இருக்கார். ஆமேன். இந்த லைனில் போகாமல் என்ன ஆகும், இப்போ சொன்னோம்ல ஒட்டகம் எங்கே போயிடும், படுத்துக்கிடுங்கல எந்திக்காது. நம்ம ஆள் அவர் பிள்ளையாம அடித்தார்லா, கழுதை அடித்தார்லா, அதேமாதிரி அவர் நம்ம யார் எலியேசர் அடிக்கணும், டான்னு அடிக்கணும், ஒட்டகம் எந்திக்காது, அங்கனே கிடக்கும். கடைசியில் தண்ணி கோரதுக்கு போனால் அந்த அம்மா என்கிட்ட குடம் இல்லைன்றாங்க. குடங்க கிணறு பக்கத்தில் நிற்க, அம்மா கையில் என்ன வச்சுருக்கணும், அன்னைக்கு ஆரம்பித்த குடம் தான். யோவான் வரைக்கும் என்னது தான் இருக்குது, குடம் தான். அந்த அம்மா இறக்கி தண்ணி குடத்தை வச்சுட்டு ஓடிட்டாங்க, நல்ல வேலை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே பெரிய அற்புதம் ஈசாக்குக்கு நடந்துச்சு. வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாலிபர்கள் எல்லாரும் நல்ல ஜெபத்தோடு போனாங்கன்னா எழுப்புதல் தான். ஆமேன். சும்மா சொந்த முயற்சியில் வாய் வீணு போனாங்கன்னா ஒட்டகம்லாம் கழுதையாக என்ன பண்ணிடும், மாறிடும். ஆமாம், அங்கனே கிடக்கும், எல்லாம் குழம்பிடும். எலியேசரை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், என் பையனுக்கு போன்னு சொன்னார். இப்போ அவர் போக மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார், எனக்கு இவரே பார்த்தார் எல்லாமே, அவரே போக மாட்டார். எல்லாம் குழம்பிடும். ஒரு நல்ல ஒழுங்கு முறையான காரியம் ஈசாக்குக்கு நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருந்துச்சு, கையில் இந்த செல்லில் எல்லாம் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. ரீசார்ஜ் பண்ணணுன்னாலும் அங்கே தான் போகணுருக்கு, மணியை பார்க்கணுன்னாலும் அங்கே தான் போகணும், கரண்ட்டு பில்லும் அங்கே, ட்ரெயினில் டிக்கெட் போடணுனாலும் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் இங்கே இருக்குது. ஆமேன். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். தேவ மனிதர்களை வச்சு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணி முடிச்சப்புறம் என்ன பண்ணார், ஆமேன், ஜெபம் பண்ணி முடித்தோடனே சோதம் குமரா பார்க்க போவோம், வாங்க ஒரு செட்டாக போவோம் அப்படின்ட்டு போகலை. அவருக்கு தான் தெரியுமே சோதம் குமார் கொஞ்சம் நேரத்தை புகை வரப்போது தெரிஞ்சு போச்சு. நம்ம போய் பார்க்கறத விட இங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு போகவே இல்லை. யாரும் எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. நம்ம மேலோட்டமாக சொல்லுவோம், எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு குளிர் வேணுமா கேளுங்க, குளிர் ஆண்டவர் என்ன பண்ணுவார். இப்போ 2 நாள் வெயில் அடிச்சுது, இன்றைக்கி கொஞ்சம் குளிர் ஆகிப்போச்சு. நீங்கள் ஆண்டவரே கொஞ்சம் குளிர் வேணும்னு சொன்னால் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, கண்ட்ரோலர் அவர் கையில். அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பகலில் என்ன கொடுத்தாரு, சாயங்காலம் தான் மேகம் வரணும், பகலில் என்ன கொடுத்தாரு, மேகஸ்தம்பம். சாயங்காலம் கன்வெர்ட் பண்ணிட்டாரு. சூரியன் சந்திரன்லாம் கொஞ்சம் நில்லுங்கப்பா, மேலே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நில்லுங்கன்னு சொல்ல. கடிகாரத்தை சுற்றணுமா, முன்னணி சுற்றணுமா, பின்னணி சுற்றணுமா, முன்னால் சுற்றுறது எப்பவும் சுற்றும், பின்னால் சுற்றணும், சுற்றி காமிச்சார். ஆமேன். ஆண்டவர் வித்தியாசமானவர். ஆண்டவர்கிட்ட செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே. அதனால் ஆண்டவர் நமக்கு என்னன்னாலும் செய்யக்கூடியவர். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஐக்கியம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் போன வாரம் ஆரம்பித்த ஊழியம், புதன்கிழமை ஆரம்பித்த ஊழியம் ரெகு நாளில் 2 வாரம் போயிட்டே இருக்குது. அடுத்த வாரம் ஃபுல் ஊழியம் இருக்குது. ஆமேன். பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணோம். உலக மக்கள் எல்லாம் ராட்சதங்களாக அடக்காங்க. ஆண்டவரே ஏன்டா இவங்களெல்லாம் உருவாக்குனேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் கூட வேடிக்கை பார்க்காம நோவா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டார். சொல்லும் போதே கை மேலே போயிடும்ன்றிருக்கேன். ஆமேன். ஒரு ஒத்த கையாவது கொண்டு போயிட வேண்டியதான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். ஒரு சுகமான அனுபவம். அதே பக்கத்தில் ஒரு மனுஷன் ஏனோக்கு சொல்லுவார், என்னையும் சேர்த்து என்ன பண்ணுங்க சொல்லுங்கப்பா. எல்லோரும் நோவாவே சொல்லுவாங்க, என்னையும் சேர்த்து சொல்லுங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். எல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம். வாலிபர்களுக்காக ஜெபம், முக்கியமான ஆட்கள் இப்போ யார் தான், வாலிபர்கள் தான். நல்லா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, திருமணம்னு கூட சொல்ல வேண்டாம், நல்ல ஒரு வாழ்க்கை. அது எப்படி கிடைக்கும்? இவரை மாதிரி அவர் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் கையில் பைபிள் இருந்தால் அதை மாதிரி கிடைக்கும். இது இல்லாமல் கிடந்ததுன்னா ஒட்டகம் கிணத்துக்களே விழுந்துடும்.
அதை தூக்கவே முடியாது. கிணறு இருக்கும், ரெபேக்காளை நினைப்பாங்க கையில் என்ன இருக்காது, குடம் இருக்காது. ஐயோ குடத்தை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படிம்பாங்க. இப்போ என்னைக்கு போய் குடத்தை எட்டு வர ஒட்டகம் பார்க்கும் இருக்க தண்ணி அவ்வளோதையும் குடிச்சு முடிச்சிடும். இதை ஒருத்தரும் குடிக்க விட மாய்க்கணும், எல்லாம் குழப்பம். கடைசியில் அங்கேருந்து ரெபேக்காளமா ஒட்டகத்தில் வந்தவங்க முக்காடெல்லாம் போட மாட்டாங்க. அது யார் வறுமை அப்படின்னு கூடுவாங்க. இங்கே எப்படி இல்லை, இறங்கி என்ன பண்ணுதாங்க, முக்காடு இட்டு கொண்டாங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு, ஈசாக்குக்கு விவரித்து சொல்கிறாரு. அது அந்த அம்மாவரை கேட்காங்க, அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்காங்க. அந்த வசந்த வாசியம் 65 64 65 பாருங்கள். ரெபேக்காளும் ஈசாக்கை கண்டபோது எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் இப்படி கேட்கணும். ஆமென், அப்படி கேட்கணும். இதுதான் ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். யார் உட்காந்த ஆளுக்கெல்லாம் நமக்கு யார் தெரிஞ்ச ஆள் தான், நம்ம கிளாஸ்மேட்டு தான். நம்ம காலேஜில் நாங்களாம் என்ன பண்ணோம், ஆமாம் நாங்கள் எங்கள் ஊர் தான், பக்கத்து ஊர் தான் இப்படின்னு சொல்லிட்டோம்னா போச்சு, எல்லாம் குழம்பிடும். நல்ல ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். அது கூட ஒரு பையன் கேட்டான், திருமணம் ஒழுங்காக மாட்டேங்குனேன்னா, பைபிள் வாசிப்பா, ஆதியாகமம் 24 வாசிக்கிட்டே இரு, ஒழுங்காகலனே வாசிக்கிட்டே இரு, கிடைக்கும். அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த அதிகாரம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதை வாசித்தா இதுபடியே நடக்கும். இந்த மனுஷன் யாருன்னு கேட்காங்க. இப்போம்லாம் அப்படி கேட்டால் இப்போ எல்லாம் குழம்பிடுது, எல்லாம் குழம்பி போய் கிடக்கு. வாலிபர்கள் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவளுக்காக நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும், இன்னும் நல்லா ஷார்ப்பாக ஜெபம் பண்ணணும். ஆமென். அவள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் கையில் கருக்குள்ள பட்டயமும் இருக்கணும். இருந்தால் எதிர்காலம் ஈசாக்குக்கு ஆண்டவரே என்ன பண்ணுதாரு, அமைச்சு கொடு. அங்கே ஒருத்தர் சொல்லுதாரு, பொண்ணு எங்கள் ஊரில் 10 நாள் என்ன பண்ணட்டும் இருக்கட்டும் அப்படின்னு கொலைப்படி ஒன்று பண்ணதுக்கு ஆரம்பித்தார். அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஆமென். பாருங்கள், இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திருமணங்கள், ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த அம்மா சொல்லுதாங்க, இப்போல்லாம் அப்படி யாராவது 10 நாள் இருக்கட்டும்னா, எப்போ நான் இன்னும் 1 மாதம் வேணா என்ன பண்ணுதேன் இருந்துக்கிட்டு தான்ப்பா, இன்னும் ஒரு 2 மாதம் இருந்துக்கிட்டு தானே அப்படின்னு எல்லாம் பேரம் பேசிட்டு கிடக்கு. எந்த அம்மா சொல்லுதாங்க, என்ன பண்ணிடுவோம், கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கேன், யாரும் தடை பண்ணாதீங்கய்யா. பொண்ணுகிட்ட கேட்டாங்க, ரைட்டுன்னாச்சு. ஆமென். வண்டி கிளம்பி வந்தாச்சு, ஒட்டத்தில் ஏறினாங்க. லாபன் கூட பார்த்துருப்பார், இன்னும் எப்படி உடனே போயிட்டா அப்படின்னு நினச்சேன். அபிஷேகம். திருமணங்கள் வாலிபரோட எதிர்காலம் அதிகம் நம்ம அடிக்கடி சொல்ல முடியாத வார்த்தைகள். இன்றைக்கி ஒரு ஏவுதல்னால இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. இதை மட்டும் ஜெபம் பண்ணிட்டோன்னா கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு பாரமே இருக்காது. ஆமென். நிறைய பேர் லேசாக நினச்சிக்கிட்டு தாங்க, இந்த பேசுகிறதெல்லாம் ரொம்ப லேசாக நினச்சிக்கிட்டு தாங்க, மொபைல் ஃபோனில் பேசுகிறதெல்லாம் ரொம்ப லேசாக நினச்சிக்கிட்டு தாங்க. இப்போ உள்ள காலம் பேசுகிறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். ஆமென். பேசுகிறதெல்லாம் முன்னால் நம்ம கூட யூடியூப் இருக்குது, பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். நம்ம முகாமில் 3 நாளில் பேசுனதில் எல்லாம் ரெக்கார்டடு. நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க. எல்லாம் கேட்டிங்களா கேட்கலையா? நாங்களும் எனி டைம் எதாவது ஓடுது, அதான் ஓடிக்கிட்டு கிடக்கு. அந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஃபோனில் பேசுகிறது எல்லாம் ரெக்கார்டபுள் தான். மெசேஜ் கூட என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சிக்கல்களில் விழுந்துடாமல் போகணுன்னு சொன்னால் ஈசாக்கிட்ட இருந்த கிருபை எல்லாருக்கும் என்ன பண்ணணும், கிடைக்கணும். அவன் என்னோட ஜோம் பண்ணிடுவோமா, ஸ்தோத்திரம். தேவ மனிதர்களை வழி நடத்தின விதத்தை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈசாக்கோட திருமண வாழ்க்கை கர்த்தரே ஒழுங்கு பண்ணி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜோம் பண்ணி எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரே ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். திருமணங்களை அவரே ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். ஏற்ற துணையை கர்த்தரே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அந்த வந்துட்டு இருக்க அந்த உட்கார்ந்துருக்க மனுஷன் யாருன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு சவாலாக ஒழுங்கு பண்ணப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க,
மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே. ஆண்டவரோட திட்டம், ஆண்டவரோட சித்தம் வாலிபர்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம ஊழியத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, தேச அளவில் உள்ள எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிக்கலில் உள்ளவங்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். சிக்கல் ஏற்படுத்தி வச்சிருக்கவங்களெல்லாம் சீக்கிரம் அதை விட்டு வெளியில் வரணும். கர்த்தரே விடுதலை கொடுக்கணும். தேசத்தின் ஜனங்களை அணி அணியாக வெளியில் கொண்டு வந்தார். தேசத்தில் நிறைய பிடிகளை சிக்கி இருக்கவங்கள கர்த்தரை அணி அணியாக வெளியில் கொண்டு வரணும். பார்வோனோட சிக்கல்கள் இருந்தவங்கள வெளியில் கொண்டு வந்த ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய முடியாது. எல்லாம் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உணர்த்துவாரா ஆண்டவரே? கண்டிப்பாக உணர்த்துவார். பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். ஆமென். பிடிப்பாரா? கண்டிப்பாக பிடிப்பார். தூக்கி கொண்டு வருவாரா? கண்டிப்பாக கொண்டு வருவார். லோத்துவை தூக்கின மாதிரி லோத்துவை தூக்குனாரா? தூக்கிட்டு கொண்டு வந்தார். அதே மாதிரி தேசத்தில் உள்ளவங்கள கண்டிப்பாக விடுதலை கொண்டு வருவார். தேவ ஊழியர்களை நடத்தின விதங்கள் நிறையா இருக்குது. முடிக்க முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள், ஸ்பெஷல் காரியங்கள் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் யோசேப்புட்ட காணப்பட்ட கிருபைகளை வச்சு நம்ம ஜெபித்தோம். அன்னைக்கு யோசேப்பை ஆண்டு நல்லா பயன்படுத்தினார். ஆமென், ஆமென். யோசேப்புட்ட இருந்த கிருபைகளெல்லாம் நமக்கு கிடைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோசேப்பை பற்றி போட்டிருக்கு 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கும்போது, யோசேப்பு அவர் டெய்லி அவர்கிட்ட பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவர். ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை டெய்லி நடத்தணும். அவரை பற்றி போட்டிருக்கு விளக்கம் பாருங்கள். அவன் நீர் ஊற்றண்டையில், அவர் கூடுதல் விளக்கம், அவர் கனி தரும் செடி. அவர் எப்பவும் எப்படி தான் இருப்பார்? கனி தந்துக்கிட்டே இருப்பார். நீர் ஊற்றண்டையில் இருக்கார். அதன் கொடிகள் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பார். அபிஷேகத்தை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பார். ஆமென். வில் வீரர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. யோசேப்பு கொஞ்சம் வில் வீரர் இருந்தாங்க. 17 வயசில் வில்லை தூக்கிட்டாங்க. டான் 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 என்ன பண்ணாங்க? எய்தாங்க. அவர் மேலெல்லாம் பட்டிருக்கோம். அவரை குழியில் தூக்கி போடுதாங்க. வில்லு கீழே தூக்கி தள்ளிட்டாங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்தார்கள். பயங்கரமான எதிர்ப்பான சூழ்நிலையில் தான் யோசேப்பு இருந்திருக்காரு. ஆனாலும்னு சொன்னாலே எழுப்புதல் தான். அல்லேலூயா. நீ ஆனாலும்னு சொல்லும்போது ஒரு சத்தம் வரும்னு பார்த்தேன். நீ கதை வாசிக்க மாதிரி வாசிச்சிட கூடாது. ஆனாலும்னு சொன்னாலே பின்னால் யார் தான்? ஆனாலும் உங்கள் துக்கம், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும்னு எங்கெல்லாம் பைபிளில் இருக்கோ அங்கெல்லாம் பின்னால் என்ன இருக்கும்? ஒரு பெரிய மாற்றம். இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு உன் பக்கத்தில் தான் இருப்பேன். வில் வீரர்லாம் அவனை மனம் மடிவாக்குதாங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆண்டவர் நம்மளை யோசேப்பாக பயன்படுத்தும்படியா. யோசேப்பு சொந்த வீட்லேயும் பரிசுத்தமாக தான் இருந்தார், வேலை செய்கிற இடத்துலையும் பரிசுத்தமாக இருந்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சொந்த வீட்லேயும் பரிசுத்தமாக தான் இருந்தார். அவங்க அண்ணன் மாதிரிலாம் பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. இப்போ அவங்களாம் இல்லை, அதனால் அவங்கள தைரியமாக பேசலாம். அவங்களாம் என்ன பண்ணல, இல்லை. அவங்களாம் அன்றைக்கி இருக்கும்போது யோசேப்பை படாத பாடுபடுத்தினாங்க. கடைசியில் யாக்கோபு ஒன்றும் பேச முடியாது. பின்னால் யோசேப்பு பவரில் இருக்கும்போது யாக்கோபு தான் அந்த வசனங்கள்லாம் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். எசக்கார் நீ 2 பொதிகள் நடுவில் படுத்த பலத்தை கழுத அப்படிங்கார். எசக்கார் அமைதியாக கட்டுட்ருக்காரு. முன்னாடி இப்படி சொன்னால் என்னாவும் அப்பாவெல்லாம் எதிர்த்து நிற்பாங்க, வைப்பாங்க. கடைசியில் ஆண்டவர் யோசேப்பை அந்த வீட்டில் நல்ல பிரைட்டாக கொண்டு வந்தார். பல விதமான போராட்டம் இருந்துச்சு. யோசேப்போட வில் உறுதியாக இன்னைக்கு. ஆமென். என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே நாங்கள் எங்கே இருந்தாலும் யோசேப்பை மாதிரி அபிஷேகத்தோடு இருக்கணும். ஆமென். அவர் வீட்டில் இருக்கும்போது எப்படி தான் இருந்தார்? அபிஷேகத்தோடு தான் இருந்தார். வீட்டில் அவருக்கு சப்போர்ட் யார் இருந்திருப்பா?
ஒரு ஆளும் அப்பா லேசு சப்போர்ட்டாக இருந்தார். இருந்தாலும் அவர் யோசிச்சு பார்த்துப்பார், நாங்களும் ஒன்று வணங்குவோமோ அப்படின்னு என்ன பண்ணார். ஒரு சின்ன கேள்வி இருக்குந்துச்சு, அவன் அண்ணன் மாதிரி வணங்குவான், சரி அவனாவது வணங்கிட்டு போங்க, நாங்களும் வணங்குவோமோ அப்படின்னு இருந்துச்சு. அவங்க பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட அவங்க அப்பாவையும் அடிமையாகவே சொல்லுவாங்க பின்னாடி, நாங்களும் வணங்குவோமோ அப்படிம்பாங்க. அதனால் அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. யோசேப்பு எங்கே இருந்தாலும் அபிஷேகத்தோடு இருந்தார். ஆமென், ஆமென். அவர் குளிக்கல கிடந்தாலும் எப்படி தான் இருந்தார், அபிஷேகத்தோடு தான் இருந்தார். அற்புதம் நடந்தால் தான் அபிஷேகம் நினச்ச விடாது, இல்லைன்னா அற்புதமே நடக்காது. அற்புதமே என்ன பண்ணாது சொல்லுங்க, நடக்காது. அற்புதம் நடந்தாலும் அபிஷேகம் தான், அற்புதம் நடக்காம நடந்தாலும் அபிஷேகம் தான். அல்லேலூயா. யோசேப்பு வீட்டில் இருந்தாலும் அபிஷேகத்தோடு இருந்தார். பல சோதனை வந்துச்சு, எல்லாத்தையும் அபிஷேகத்தோடு இருக்கார். அடுத்த தேசத்தில் பெரிய சீட்டில் உட்காந்துட்டார். பெரிய சீட்டு, ராஜாக்கு பக்கத்து சீட்டு. அப்பவும் இப்படி தான் இருக்கார், அபிஷேகத்தோடு இருக்கார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு அபிஷேகம், யோசேப்பில் காணப்பட்ட அபிஷேகம் எங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணட்டும். வியாபாரத்தில் இருந்தாலும் எப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு, அபிஷேகத்தோடு தான் இருக்க வேண்டியிருக்கு. வாகனத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோம், அப்பவும் எப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு, அபிஷேகத்தோடு தான் இருக்கணும். ஸ்கூலில் வேலை செய்கிறோம், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிட்டையர்ட் ஆகிட்டோம், முழு நேர ஊழியர் இருக்கோம், ஏஜென்சியில் வேலை செய்கிறோம், ஸ்கூலு காலேஜில் எல்லாம் படிக்கிறோம், வேலை எங்கே இருந்தாலும் எப்படி தான் இருக்கணும். பலர் வில்ல தூக்கிட்டு வருவாங்க. எவ்வளோ பேர் என்ன செஞ்சாலும் நம்ம யாரையும் மேற்கொள்ள முடியாத வல்லமை தரும்படியா எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, பிரயாணங்களுக்கு விரோதமாக எல்லா எரிச்சல்கள், பொறாமைகள், எல்லா எதிர்ப்புகள், வசனத்தை கண்டு கூட எரிச்சல் தான். நாங்களும் உன்னை வணங்கணுமோன்னு சொல்லி நிறைய பேருக்கு எரிச்சல். எவ்வளவு பொறாமைகள் இருந்தாலும் யோசேப்பை யாரும் அசைக்க முடியலை. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவர் நீரூற்றண்டையில் உள்ள செடி. அவர் மேலே கொடிகள் படரும், அவர் மேலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்களை ஒரு யோசேப்பாக மாற்றுங்க. நாங்கள் வீட்டுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, கனிதரும் செடியாக எங்களை நீர் மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. வறட்சி எல்லாம் செழிப்பாகட்டும் ஐயா, வறட்சி எல்லாம் செழிப்பாகட்டும் ஐயா. என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. யோசேப்புக்குள்ள இருந்த தேவ ஆவி ஆண்டவரே எங்களை வீட்டுக்குள்ள இருக்கும்போது நடத்தட்டும் ஆண்டவரே. வீடுகளில் பல போராட்டங்கள், பல கண்ணீர்கள் வரும்போது, வீடுகளில் பல பிரச்சனைகள் வரும்போது எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாத யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. அண்ணன்மார் ஒரு தினுசா இருக்காங்க, பெற்றோர் ஒரு மாதிரி இருக்காங்க. இவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்பை கனிதரும் செடியா பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபாலா காராபாலா ஷகா ராபாலாபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வீடுகளில் வரக்கூடிய போராட்டங்கள், வீடுகளில் சண்டை, வீடுகளில் பல குழப்பம், எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை ஒரு யோசேப்பாய் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நம்ம கனிதரும் செடியாக நீரூற்றண்டையில் வளரக்கூடிய செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம தரப்போறதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுக்காக ஜெபிக்கும்போது ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. யோசேப்புக்கு குடும்ப அரசியல் அவர்கிட்ட இல்லை. யோசேப்புட்ட குடும்ப அரசியல் இல்லை. இந்த நம்ம 2 அரசியலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒன்று என்ன அரசியல் ஜெபம் பண்ணோம்? இந்த சபா அரசியல் ஒன்று, இன்னொன்று உலக அரசியல். இதுக்கு ஜெபம் பண்ணும்போது இப்போ அது கூட நிறைய சேர்த்தாச்சு. இப்போ அதை சொல்லி இப்போ அதை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமென். எதை சொல்லி? அந்த இதை சொல்லி வெளியில் வந்துட்டு உலக அரசியலுக்குள்ளேயும் யார் என்ன அதுலேயும் ஆண்டு விடுதலை கொடுத்துட்டாரு. இந்த யோசேப்பை ஜெபம் பண்ணும்போது உணர்த்தல் கிடச்சிது. குடும்ப அரசியல்னு ஒன்று இருக்குது. திடீர்னு பார்த்தா குடும்பத்தில் யாராவது ஒரு சைடு சாஞ்சிருவாங்க, ஒரு சைடு என்ன பண்ணுவாங்க, சாஞ்சிருவாங்க. எந்த சைடு சாய்ந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா ஏ டீம் கூட சேர்ந்துருவாங்க, திடீர்னு பி டீமில் சேர்ந்தவர் திடீர்னு ஏ டீமுக்கு சேர்ந்துருவார். எங்கே நீங்கள் நிற்காரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் என்ன அரசியல்? குடும்ப அரசியல். இது கொஞ்சம் கிடக்கும். இந்த அது கூட சேர்ந்து 3வது அரசியல் எதையும் சேர்க்கணும். குடும்ப அரசியலில் உள்ளவங்களும் வெளியில் வரணும். ஆமென். பெரிய ஆட்கள்லாம் இதில் சில நேரம் இருப்பாங்க. பெரிய ஆட்கள்லாம் எங்கே இருப்பாங்க?
இந்த குடும்ப அரசியல் இருப்பாங்க. வீட்டில் 3 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் கூட அங்கே போய் கிடக்கும், பிறகு கொஞ்சம் பேர் இங்கே போய் கிடக்கும். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ஆண் சைடில் கொஞ்சம் பேர் சாஞ்சிருவாங்க கொஞ்ச நாள், பிறகு கொஞ்ச நேரம் இந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. இதான் என்னது குடும்ப அரசியல். வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த பெற்றோர் ஸ்தானத்தில் உள்ளவங்க அங்கேயும் இங்கேயும் என்னது ஆமாம் சீசா மாதிரி நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு கம்பேர் பண்ணுவாங்க, அவன் என்ன அழகா நீ வெறும் ஒன்றும் இல்லைம்பாங்க, வர அவ்வளோதான். அது ஒரு மாதிரி அலையும் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் குடும்ப அரசியல். யோசேப்பிட்ட குடும்ப அரசியலும் இல்லை, குழியில் கிடக்கக்கூடிய அரசியலும் இல்லை. குடும்ப அரசியல் நான் சொல்லுவேன் புரியுதில்ல எல்லாத்துக்கும். அதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்டாக பார்த்து வந்திருப்போம், ரொம்ப வருஷமாக ஸ்டாண்டர்டாக பார்த்துருப்போம். குடும்ப அரசியல்னு கிடக்கும் வீடுகளில், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும். ஆமேன். ஒரு சைடும் சாயக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு மாதிரியாக இருந்தார். எந்த பக்கம் என்ன பண்ணல, சாயலை. குடும்ப அரசியல் பண்ணதவங்க ஒரு சைடு என்ன பண்ணுவாங்க, சாஞ்சு கிடப்பாங்க. இப்போ டீமாக அலைவாங்க, எங்கே போனாலும் ஒரு டீமாக இருப்பாங்க. அதுதான் என்னது குடும்ப அரசியல். யோசேப்பிட்ட அந்த குடும்ப அரசியலே கிடையாது, அபிஷேகம் தான் இருந்துச்சு. ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள். குடும்ப அரசியலுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யோசேப்பிட்ட குடும்ப அரசியல் இல்லை, வேறு என்ன அரசியல், குழி அரசியலும் இல்லை. சிறைச்சாலையில் போனார், அங்கேயாவது டீம் ஃபார்ம் பண்ணி பார்த்தாரு, கொஞ்சம் டீம் ஃபார்ம் பண்ணி பார்த்தாரு. பானை பார்த்துட்டாங்காரன் சொன்னார், என்ன சொன்னார், என்ன பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ, நீ நல்ல சீட்டில் இருக்கும்போது எனக்காக என்ன பண்ணு, சிபாரிசு பண்ணு. உலக அரசியலில் ஜாயின் பண்ணி பார்த்தாரு, ராஜாட்ட சொல்லி பார்த்தாரு, கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்தாரு. இப்போ அரசியல் சொல்லுவோம் நம்ம, என்னாச்சு நம்ம ஏதாவது என்ன பண்ணுங்க பார்த்து செய்யுங்க, ரோடெல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு என்ன பண்ணுங்க. அதே மாதிரி இவர் கொஞ்சம் சிபாரிசு ஒரு அரசியலை கொண்டு பண்ணி பார்த்தார். அபிஷேகம் இருந்தனால பானை பாத்திரக்காரன் மறந்துட்டார், பானையை தான் தூக்கிட்டு போனார், யோசேப்பை மறந்துட்டார். கைத்தடி நன்றி சொல்லுங்க. ஆமே. அரசியல், அது ஒரு அரசியல். யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம் குடும்ப அரசியலை சொல்லுங்க உடச்சி போட்டுச்சு. அதுக்கடுத்து என்ன அரசியல், இந்த சிறைச்சாலையில் நடந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சிபாரிசு அரசியல், எல்லாத்தையும் வெளியில் வந்துச்சு. அப்புறம் அவருக்கே ஒரு ஆளுகை வரக்கூடிய ஒரு பெரிய சீட்டு வந்துச்சு. அப்பவும் அவர் அரசியல் பண்ணலை. ஆமேன். அவர் குடும்ப அரசியல் பண்ணாதவர்னு எப்படி தெரியும், அவங்க அண்ணன்மார் வரும்போதே அறை என்ன கொடுத்துருக்கணும், நொறுக்கியிருக்கணும், அடித்து முளைக்கிருக்கணும். அவர் சொன்னார், ஆமாம், உள்ளம் பொங்கி ஓட அழுதார். இல்லை வாசிக்கும் போது யாரும் அழுதிங்களா, இந்த வாசிக்கும் அழுதிங்களா, அழுதுங்கன்னா நல்ல, இன்னும் அழலைன்னா கொஞ்சம் இன்னும் வாசியமாக அழுதுருங்க. ஆமேன். ஏன்னா இப்போ அழுகையே கிடையாது, இப்போ அழுகையே கிடையாது, குறைஞ்சி போச்சு. ஆண்டவரே நம்ம நீங்களாம் அழாதியப்பா பேசாமல் இருங்கன்னு வைக்கிட்டார், நல்ல சந்தோஷமாக்கிட்டார். யோசிப்பிட்ட குடும்ப அரசியல் கிடையாது. அதனால தான் அவங்க அண்ணன்மாரை பார்க்கும்போது அறை கொடுக்கல, பொங்கி உள்ளே போய் என்ன பண்ணுவார், ரூமுக்குள்ளே போய் அழுதார். குடும்ப அரசியல் தான் என்ன சொல்லுவார், அன்னைக்கே நான் சொன்னேன், ஏன்னா கேட்டியான்னு என்ன பண்ணுவார், வந்தவொடனே 2 அறை வச்சு தான் உட்காருக்கல அப்படின்ட்டு இருப்பார். அது ஏன் சொல்லலைன்னா அவர்கிட்ட குடும்ப அரசியல் கிடையாது. ஆமேன். குடும்ப அரசியல் இருந்ததுன்னா ஒரு சைடு வெயிட் கொடுப்பாங்க, யாராவது ஒரு சைடு வெயிட் கொடுப்பாங்க. குடும்ப அரசியல் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு நேரம் ஏதாவது கல்யாண வீடு வரும்போது அப்போ தான் கம்பேர் பண்ணி காமிப்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கல்ல, அங்கே போனீங்கன்னா கம்பேர் பண்ணுவோம், குடும்ப அரசியல் வந்துடும். பெரிய குழப்படியில் நிறைய கிடக்கு. நான் லைட்டாக மேலோட்டம் போயிட்டுருக்கேன், உள்ளுக்குள்ளே கிடக்காத தோண்டி ஆண்டவர் தான் எடுக்கணும். ஆமேன். நம்ம இப்போ தோண்டினோம்னா நீங்கள் விடிய விடிய அதை தான் தோண்டிகிட்டு இருக்கணும். குடும்ப அரசியல் யோசிப்பிட்ட கிடையாது, குரூப் அரசியலும் கிடையாது. பானை பாத்திரக்காரன் சுயம்பாகி 2 டீமாக இருந்திருப்பாங்க. சுயம்பாகி நினைச்சிருப்பார், பானை பாத்திரக்காரனை க்ளோஸ் பண்ணி நினச்சிருப்பார். பானை பாத்திரக்காரன் நினைச்சிருப்பார், சுயம்பாகி க்ளோஸ் பண்ணி நினச்சிருப்பார். இதுக்கு யோசேப்பை பலிகடா வாக்க நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் அந்த அரசியலை மாத்துறாரு. எந்த அரசியலும் அவர் கிடையாது. யோசேப்புக்கு அபிஷேகம் தான் இருந்துச்சு. ஆமேன். கை வச்சு சொல்லுங்க. ஆமேன். இதெல்லாம் நம்முடைய ஜென்ம ஸ்பாவம் கூட சேர்ந்தது. இந்த ஜெப குறிப்புலாம் நம்முடைய ஜென்ம ஸ்பாவம் கூட சேர்ந்தது. இது அவ்வளோ சீக்கிரம் போகாது, ஜெபம் பண்ணிட்டா போயிடும். ஆமேன். நம்ம எல்லாம் எளிமைன்னு ஜெபிக்க போகிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள சொல்லுங்க கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல். அது மழை இருந்தாலும் இல்லாட்டாலும் படர்ந்து போயிட்டே இருக்கும். வில் வீரர்லாம் வில்லை தூக்கிட்டு வருவாங்க, வில்லை தூக்கி வருவாங்க, அதை வைக்கிறதுக்கு தெரியாது அவங்களுக்கு. கடைசி அவங்க மேலே இடிச்சிட்டு போட்டு போயிடுவாங்க. இப்படி இடிக்கிறதுக்கு பதில் மாற்றி வச்சு வில்லை பிடிச்சிருவாங்க. எப்படி இப்படி நடக்கும்?
காரியம் மாறுதலா முடியும். யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம், அவர்கிட்ட அரசியல் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது. குடும்பத்தில் சில அரசியல் வரும், குடும்பங்களில் பல அரசியல் வரும். கர்த்தர் அதெல்லாம் உடைக்கணும். ஆமென். ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஜோம் பண்ணுங்க. குடும்பங்களில் எந்த சைடும் நம்ம சாஞ்சிடக்கூடாது. குரூப்பே வீடுகளில் பிரிஞ்சிடக்கூடாது. வீடுகளுக்குள்ள அடக்க குரூப்பிசம்லாம் நொறுங்கி போகட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் அடக்க குரூப்லாம் நொறுங்கி போகட்டும் ஐயா. சாப்பாடு குரூப்பு நொறுங்கி போகட்டும் ஐயா. சுற்றுலா போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, நொறுங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம். ஷாப்பிங் போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க, எல்லாம் நொறுங்கி போகட்டும் ஐயா. எங்களுக்கு அபிஷேகம் தான் வேணும் ஆண்டவரே. யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம், குடும்ப அரசியல், சபை அரசியல், ஜாதி அரசியல், இன்னும் என்னென்ன உலக அரசியல், இன்னும் இந்த மாதிரி எங்கெங்கே சாய்ஞ்சு கிடக்க அரசியல், அவ்வளவு நொறுங்கி போகட்டும் ஆண்டவரே. யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் இயேசுவின் நாமம். எங்கள் ஜென்ம ஸ்பாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இச்சையினால் உண்டாகும் உலக கேடுகளுக்கு தப்பி ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவின் திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக இருந்தால் மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. எல்லா விதமான உலக அரசியல், குடும்ப அரசியல் அழிக்கப்பட்டு போகட்டும் ஐயா, அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லாம் என்னெல்லாம் அரசியல் இருக்கோ ஆண்டவரே, அதெல்லாம் அழக்கழிவாக மாறும், அதெல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. நல்லா கை வைத்து ஜோம் பண்ணுங்க. யாரையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது. அவனுங்க பாரு, இவங்கள பாருன்னு ஒருத்தரும் கம்பேர் பண்ண வேண்டாம். அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் வழி நடத்தட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இயக்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் உணர்த்தட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் தடை பண்ணட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் ஏவி எழுப்பட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அபிஷேகம் நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் நடத்துறதுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் யாராவது இப்படி அரசியலில் இருந்தால் அந்த அரசியல் ஆவிகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் ஜோம் பண்ணுங்க, நல்லா 3 நாளோட ஜோம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன். எல்லாம் அரசியல் பண்ணுகிற குடும்பத்தில் இருக்க பெரியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரையாவது ஒரு சைடு சாஞ்சி யாராவது இருந்தால் கர்த்தர் அவங்கள சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப அரசியல்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. உலக அரசியலில் நாங்கள் யாரும் சிக்கிறக்கூடாது ஆண்டவரே. அபிஷேகம் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அபிஷேகம் தான் வேணும் ஆண்டவரே. ஆமேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. ஆமேன். அபிஷேகம் தான் என்னை வழி நடத்தணும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால நிரம்பணும். அபிஷேகம் தான் வழி நடத்தணும். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையேன்னு சொல்லி ஆமேன். உட்கார்ந்து இந்த பாடலை பாடும். ஒரு கவி பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஷபலா திகபலபல ரபல சந்தலபரபா. ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எல்லா நாளின் ஒவ்வொரு நிமிடமோ முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் காயமாற்ற வேண்டும். என் வாய் கைகளை உயர்த்தி என் சுவாபங்கள் எல்லாம் மாறட்டும் வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. எல்லா இருதயத்தையும் உருக்கிருங்க ஆண்டவரே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ரெண்டு கைகளை உயர்த்தி இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் வீட்டில் இருந்தாலும் யோசேப்பாக இருக்கணும், யோசேப்பாக இருக்கணும். பிஸ்னஸில் இருந்தாலும் யோசேப்பாக இருக்கணும். திடீர்னு குழியில் விழுந்த மாதிரி சில சோதனைகள் வரும், வியாதிகள் வரும், வருத்தங்கள் வரும். அப்பவும் நாங்கள் யோசேப்பாக இருக்கணும். திடீர்னு நல்ல உயர்வு வரும், பெரிய சீட்டு கிடைக்கும். அப்பவும் நாங்கள் யோசேப்பாக இருக்கணும். எப்பொழுதும் நாங்கள் யோசேப்பாக இருக்கணும். இந்த கிருபைகள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கைத்தட்டி நன்றி சொல்லுங்கள். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். அபிஷேகம் நடத்தட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் நடத்தட்டும் ஐயா. உலக அரசியல், குடும்ப அரசியல், எல்லா விதமான கிரியைகள்லேருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். குடும்ப அரசியலுக்காக நம்ம எனக்கு நல்லா ஜெபம் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணோமா? ஜெபம் பண்ணியிருக்கோமா? நம்ம குடும்ப அரசியல்னால் என்னங்கிறத கற்றுக் கொடுப்பார். குடும்பத்தில் அப்படி ஒன்றும் அரசியல் மாதிரி தெரியலையே, தெரியும். போகும்போது என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஜெபம் பண்ண எனக்கு கற்றுத்தாங்க. அப்படியா? நல்லா கற்றுக் கொடுத்துருவார். ஆமென். பைபிள் வாசிக்க எனக்கு கற்றுத்தாங்க. கேட்டால் போதும், உட்காந்து கற்றுக் கொடுப்பார். ஊழியம் பண்ணால் எனக்கு என்ன பண்ணுங்க? கற்றுத்தாங்க. சூப்பராக கற்றுக் கொடுத்துருவார். இப்போ இந்த குடும்ப அரசியல்னு ஒன்று ஜெபம் பண்ணியிருக்கோம், அதை நல்லா கற்றுக் கொடுப்பார். ஆமென். குடும்ப அரசியல் உள்ளே இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்துவார். இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான்ப்பா குடும்ப அரசியல். இப்போ நீ பண்ணிட்டு இருக்கல, அதுதான் என்னது? குடும்ப அரசியல்னு உணர்த்துவார். நீட்டாக என்ன பண்ணிடலாம்? வெளியில் கொண்டு வந்துடுவார். யோசேப்பாக மாற்றிடுவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய அற்புதம் நடந்த மோசேக்கு கொஞ்ச நாள் அற்புதமே நடக்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அவர் ஜெபம் பண்ணுறாரு. யாத்ராமத்தில் வாசிக்கும் போது யாத்ராமத்தில் 8வது அதிகாரம் மோசே மாதிரி சூழ்நிலையில் நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபைகளை கத்த நம்ம தரணும். ஜெபம் பண்ணிவிட்டு அதில் பல அற்புதம் நடக்காமல் இருந்தாலும் அற்புதம் நடக்க வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காரு? பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கார். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கும். 30வது வசனத்தை வாசிப்போம். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் பார்வோன்ட்ட போவார். அவர் ஒரு மார்க்கமாக முழிப்பார். பார்வோன் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்வோன் சொல்லுவார், நேம் லிஸ்ட்லாம் கொண்டு வாங்கம்பார். யாரெல்லாம் போக போகிறாங்கன்னு எனக்கு என்ன கொடுங்க? நேம் லிஸ்ட்டு கொடுங்க. பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பார். லிஸ்ட்லாம் கேட்பார். கடைசியில் மக்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கல. இவர் போய் ஜோமெண்ட் வருவார். 31வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இந்த ஜனங்களை வெளியில் விடுத மாதிரி இருக்கும், அப்புறம் விட மாட்டார். அப்புறம் நேம் லிஸ்ட்டு கேட்பார். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியில் மோசே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். ஜனங்களோட விடுதலைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். நல்லா ஜெபம் பண்ணார். அவருக்கு இன்னொரு வசனத்தோட வாசிப்போம். மோசையை வாசிக்கும்போது விடுதலையாக்கவில்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? ஃபீல் பண்ணுவார். ஆமென். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கடைசி வசனம் போட்டிருக்கு, போராடிட்டு இருக்காரு. நான் கடைசி வசனம் வாசிங்க. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி இவர் நினச்சிக்கிட்டார் லேசாக பேசினோடனே பார்வோன் அவ்வளோ வரையும் போட்டு ரைட்டுன்னு அனுப்பிடுவாருன்னு.
இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, போராடிக்கிட்டே இருக்காரு, ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கல. வாசிங்க, நான் 9 நாமத்தை கொண்டு பேசும்படி. இவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்களுக்கு என்னது, உபத்திரம் கூடுது. செங்கல் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ண மாட்டேங்கான். நீங்களே போய் என்ன பண்ணுங்க, தேடி பிடிங்க. என் ஜோமனை போகிறாங்கன்னு அவன் சோம்பேறியாக இருக்காங்க அப்படிங்க. இப்படிலாம் கடினமான மக்கள் மத்தியில் மோசே ஜோமனு ஜனங்களுக்கு விடுதலைக்காக பிரயாசப்பட்டார். ஆமென். கடைசியில் மந்திரவாதி வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க பேனுகின்னு. அவள் கடைசியில் மந்திரவாதிகளால் சோதனை, மக்களுக்கு கூட 5-6 சோதனை. அவ்வளோ பேரும் பேன் கடியில் கிடக்கவும், கல்மலையில் விழவும். இப்போ நம்ம தேசத்தில் உள்ள சம்பவங்களும் இந்த மோசே நாட்களில் உள்ள சம்பவத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். திடீர்னு மழை பெய்யுது, அவ்வளோ வரையும் தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடுது. திடீர்னு ஒரு சோதனை வருது, அன்றைக்கி கல்மழை பெஞ்ச மாதிரி, பேன் கடித்த மாதிரி, வெட்டுக்கிளிலாம் கடந்து எங்கெல்லாமோ குழப்பிட்டு பண்ணிட்டு கிடக்கு. தேசத்தில் மோசே தேசத்தின் மக்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுறார். ஆமென். 14வது அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும்போது, அன்றைய தினமே ஆமென் அணி அணியாக அவளை என்ன பண்ணுறாரு, வெளியில் கொண்டு வரார். ஆமென் 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 ஆமென். இன்றைக்கி உள்ள நம்ம தேசமும் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையும் கிட்டத்தட்ட என்னதான், ஒன்று தான். அன்னைக்கு ஒரு மோசே தான் இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம எல்லோரும் யார் தான், நம்ம எல்லோரும் இன்றைக்கி யார், மோசே தான். நம்மளை பற்றி அன்னைக்கு ஆபிரகாமே சொல்லிட்டார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவங்க சொன்னபடி கேட்காதவங்க அதான் வெயிட்டு. ஊரில் நம்ம ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமா ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஊரில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. அவங்க சொல்படி கேட்காதவங்க யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்களாம், கேட்க மாட்டாங்க. யாரை பற்றி சொல்லியிருக்காரு, மோசையை பற்றியா, நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஆமென். மோசே காலம் முடிஞ்சு இப்போ மோசே எல்லோரும் மேலே பரலோகத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளை. எப்போ நம்மளை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தான் பேசப்பா. மக்கள் எல்லாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து ஆளை எங்களை வர சொல்லுதாங்க, மேலேருந்து என்ன பண்ணணும், ஆள் வரணும்னு கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி யார் பேசுதா, யார் செய்தி, இதை கேட்க ஒரு கூட்டம் இருக்குது. செய்தி பரிசுத்த ஆவியானவர். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் விடுதலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட ஜெபம் இருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாச ஜெபம் போகிறோம். யாத்திராம் 6வது அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும், இவங்க தான் கண்டக்டர் டிரைவர் மாதிரி. இன்றைக்கி தான் அந்த ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டக்டர் டிரைவர் 2 பேர் இருக்காங்க. எப்படி வந்தாங்கன்னா, மோசேயும் ஆரோனும். மோசே முன்னால் இருக்கார், ஆரோனு பின்னால் இருந்து இந்த கண்டக்டர் டிரைவர் 2 பேர் இருக்காங்கல்ல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவங்க வழி நடத்திட்டு வந்திருக்காங்க, பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே ஒருத்தர் மட்டும் டிரைவர் தான் இருக்காங்க, சில இதில் கண்டக்டர் கிடையாது. அந்த டிரைவருக்கு ஒன்றுமே ஓடாது. எப்போவும் அந்த கண்டக்டரை தான் பார்க்க வேண்டியிருக்கோம். 2 கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸில் போனாங்கன்னா விடிய விடிய வண்டி ஓடினாலும் நல்லா என்ன பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. டிரைவர் மட்டும் வண்டி ஓட்டு போனால் என்ன ஆகும், என்னன்னே ஓடாது. ஒருத்தர் இந்த ஸ்டாப்பில் இறங்கணும் பாரு, ஒருத்தர் அந்த ஸ்டாப்பில் இறங்கணும் பாரு. கடைசியில் டிரைவர் இந்த வட்டை பிடியும் தூர போட்டு போயிடுவார், டென்ஷன் ஆயிடுவார். இங்கே நிப்பாட்டு அங்கே நிப்பாட்டு, அந்த ஸ்டாப்பு இந்த ஸ்டாப்புமா. கடைசியில் டென்ஷனில் எதை கலத்திடுவாங்க, சரிங்க கலத்திட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு சோதனை. மோசேயும் ஆரோனும் கண்டக்டர். ஆமென். டிரைவரும் கண்டக்டர் மாதிரி. அங்கே இடத்துக்குள்ள பார்வோன்னு உள்ள குறுக்க நெடுக்க வந்துக்கிட்டு இருந்தான். கடலுக்குள்ளே போட்டு நச்சிட்டாங்க வச்சு. ஆமென். பார்வோன்னு கொஞ்சம் குறுக்க நெடுக்க என்ன பண்ணுவார், ஓடிட்டு அலைவார். திடீர்னு குறுக்க நெடுக்க வருவார். இப்படி கடைசியில் ஆண்டவர் பார்வோனை தூக்கி கொண்டு போய் இவங்க டிரைவர் கண்டக்டர் ஓட்டுத வண்டியில் வச்சு என்ன பண்ணார், நச்சு எடுத்துட்டார். இதோட அர்த்தம் என்னென்னா, இஸ்ரவேல் மக்களை அணி அணியாக புறப்பட பண்ணதுக்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற, அதான் போல்டான வார்த்தை, அதை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரால் கட்டளை பெற்ற மோசேயும் ஆரோனும் இவர்களே. அவங்க எங்கே இருக்காங்க, அந்த இவர்களே எங்கே இருக்காங்க,
பரலோகத்திலையா? அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் மோசையாக தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறாரு. மோசையும் ஆரோனும் அன்னைக்கு தான் இவங்க தான் ஃபார்முலா போட்டு கொடுக்காங்க. ஒரு பஸ்ஸுன்னு சொன்னால் ஒரு டிரைவர் இருக்கணும், ஒரு கண்டக்டர் இருக்கணும். இல்லைன்னா வண்டி ரிவர்ஸ் வரும்போது ஆள் மேலே ஏற்றிட்டு அதுவால போயிடும். கடைசியில் முன்னைக்கு போய் எதுவும் சைடு பார்க்க கூட ஆள் இருக்காது. அன்றைக்கே ஆண்டவர் நல்ல ஒரு செட்டு கட்டளைப்பட்ட மோசையும் ஆரோனும் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஊழியத்தை நடத்தக்கூடிய கட்டளை பெற்றவர்களாக. சரியாக சொல்லலை? ஆஹா இல்லை, நீங்கள் சரியாக சொல்லலை. என்ன ஆச்சு? நான் நினைக்க மாதிரி சொல்லணும். கர்த்தரால் கட்டளை பெற்ற ஊழியராக எங்களை மாற்றுங்கன்னு கேட்கணும். ஆமென். சும்மா மேலோடு ஓவர் டைட் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அது டிரைவர் மட்டும் போகிற வண்டி. டிரைவர் இல்லைன்னா கண்டக்டர் மட்டும்தான் என்ன ஆகும்? உள்ளோட மக்கள் எப்போ போவோம்பாங்க. கடைசியில் கண்டக்டரை ஒரு 2 பார்வை பார்ப்பாங்க. அவர் ஏண்டான்னு அந்த அளவுக்கு இல்லாமல் ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் கட்டளை பெற்றவர்களாக. ஆமென். நம்மளெல்லாம் கட்டளை பெற்ற ஊழியர்கள். இந்த ஊழியத்தில் கர்த்தரால உண்மைதானா? கட்டளை பெற்ற ஊழியர்களாக இன்னும் மாற்றும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. முதல்ல கொஞ்சம் புழுன்னாங்க, ஜனங்கள்லாம் புழுன்னாங்க. மோசைக்கு நேருக்கு அங்கே பார்வோனை பார்த்துட்டு வருவார். இவங்களாம் மோசையை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்களே அப்படிம்பாங்க. மோசை என்னையா செய்யணும் சங்கடப்பட்டுட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணார். மக்கள் எல்லாம் ஒழுங்காக ஏறிட்டாங்க. அல்லேலூயா. க்ளீனாக ஏறிட்டாங்க மக்கள்லாம். பார்வோன் இல்லைப்பா, என்ன எல்லாம் எங்கேப்பா போறியாம்மா, கொஞ்சம் பொறு, நாங்கள் இந்த எங்கள் தலைவர் யார் நம்ம மோசே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லோரும் உடனேட்டாங்க. பின்னால் அவனு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்தான். நம்ம இப்போ டிரைவர் கண்டக்டர் இல்லாத பஸ்ஸு சொன்னோம்ல, அந்த பஸ்ஸை பிடிச்சி வந்தான். 5-6 பிரதான ரதங்களை தூக்கி தள்ளிட்டு வந்தாங்க. தண்ணிக்குள்ளே ஈஸியாக தள்ளிட்டாங்க, போட்டாக்கிட்டாங்க. கொண்டு வந்து ஆண்டவர் அவங்களுக்கும் லைன் பண்ணி கொடுத்தாரு. கடைசியில் இவங்களெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ளே போய் நைய புடைச்சிட்டார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தை 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இது நீங்கள் எல்லோரும் உங்களை நீங்கள் நினைக்கணும். நம்ம ஐக்கியத்தோட ஒரிஜினல் இதுதான். ஆமென். 6:26 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு அப்படி வாசிக்கணும். அந்த கர்த்தராளுங்கள் எப்படி வாசிக்கணும்? கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஆரோனும் மோசேயும் இவர்களே. எங்களை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு உங்களால் கட்டளை பெற்றுக்கணும். அந்த லைசன்ஸ் எங்களுக்கு இருக்கணும், அந்த அங்கீகாரம் இருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கர்த்தரால் கட்டளை பெற்றவர்களாக மோசையும் ஆரோனையும் தெரிந்தெடுத்து நடத்தினீரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை நடத்தும் ஆண்டவரே. கை மேலே உயர்த்தணும், வாயை திறந்து கேட்கணும். கர்த்தரால கட்டளை பெற்ற ஊழியர்கள். கட்டளை பெறாமல் ஊழியர்களாக இருந்தால் பாட்டு படித்தா ஒரு பலனும் இருக்காது. ஜெபம் பண்ணவே முடியாது. கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஊழியராக இருந்தால் திக்கு வாயும் மந்த நாவும் இருந்தாலும் வண்டி ஓடும். திக்கு நாவு மந்த நாவு, திக்கு வாயு மந்த நாவு. ஆனால் அந்த வாய்க்கே கட்டளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவரையே கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஊழியம், ஐக்கிய ஊழியம், கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஊழியம். தேசத்தில் நிறைய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு இந்த ஊழியத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஊழியர்களாக நம்ம இருந்தால் தான் மந்திரவாதி மந்திரம் பண்ண முடியாத அளவுக்கு போவான். சாத்தான் ஒன்றும் செயல்பட முடியாது. பார்வோன் சீட்டை விட்டு கொண்டு போய் தண்ணிகளை முக்குவார் ஆண்டவர். தேசத்தில் நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமலே போயிடும். ஜனங்கள் அணி அணியாக வந்தாங்க. ஒரு ஆளு கூட நவட்ட முடியாமல் இருந்தாச்சு. தேசம் அணி அணியாக கர்த்தர் கொண்டு வந்தார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்வார். ஒரு ஜனங்களை கூட வெளியில கொண்டு வர முடியல. கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் வந்தாங்க. ஜனங்களை அணி அணியாக கொண்டு வந்துட்டாங்க. இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் நடக்க போகுது. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு கண்டிப்பா நடக்க போகுது. எங்களை கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஊழியர்களை எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரால் கட்டளை பெற்ற மோசையாக, கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனாக எங்களை பயன்படுத்துங்க. நாங்க பண்ற ஜெபம் இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க பண்ற ஜெபம் இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே.
நான் பேசுற வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க, நான் பேசுற வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரணும், நாங்க சொல்ற வார்த்தை உங்க மூலமா வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். நம்மை அதிசயம் காண செய்வார், நாம் அற்புதம் கண்டிடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் விழுந்தே வழி விடுமே. வழி திறக்கும் நடந்திடுவே, செங்கடலும் விழுந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். நம்மை அதிசயம் காண செய்வார், நாம் அற்புதம் கண்டிடுவோம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்தரமே வழியாய் வந்தாலும், கட்டளை பெற்ற ஊழியர்கள் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்தரமே கை வைத்து பாடலாம், கையை செஞ்சு பாடலாம். கட்டளை பெற்ற ஊழியர்கள் ஆமென், கரமே நடத்திடுமே. ஆமென். அதிசயம் ஒரு 2 ஆமென் சொல்லி பாடலாம், அல்லேலூயா சொல்லி பாடலாம். கட்டளை பெற்ற ஊழியர்களை எங்களை மாற்றுங்க. ஆமென். இந்த பிரசன்னத்தை விரும்புகிற எல்லாரையும் பயன்படுத்துவார். அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்துவிட்டார். கர்த்தரால கட்டளையிடப்பட்ட ஊழியர்கள் மோசேயும் ஆரோனும் 2 பேர் தான் இருக்காங்க. ஊரில் ஒருவனும் ரொம்ப சின்னவர்களாக தான் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு சரியாக பேச தெரியாமல் சொல்லுதார். சாதாரணமான ஆளுக்க சின்னவன் 1000 கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம் அதோட இணைஞ்ச வாக்கு தத்துவம். உங்களை பார்க்கிறோம் ஜனம் பெருத்த பலத்த ஜாதி, நீங்கள் துரத்துவீர்கள். வெயிட்டு கொடுக்கார் ஆண்டவர். நம்மளை பார்த்து உனக்கு துரத்த முடியாதப்பா நான் வாரேன்னு சொல்லலை, அவரும் துரத்துவார். நமக்கு துரத்துறதுக்கு வெயிட்டு கொடுக்காரு. கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள், தேவனால் கட்டளை பெற்றவர்கள், இதை யார் நம்புறீங்களோ அப்படியே நடத்துவார். இந்த பிரசன்னத்தை விரும்புகிற எல்லாருக்கும் கிடைக்கும். கர்த்தரால் கட்டளை பெற்றவர்களாக எங்களை நீ ஷீல் பண்ணி நடத்துங்கப்பா. எப்போவுமே நடத்த ஆரம்பிச்சிருங்கப்பா. யாருக்குமே அடங்காத பார்வோனை கர்த்தரால் கட்டளை பெற்றவங்க அடங்கிட்டாங்க. இவங்களை காட்டிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதி தான் பார்வோன். பார்வோனோட பிரதான ரதங்கள்லாம் இவர்களை காட்டிலும் பலத்த சேனை.
உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை மோசையும் ஆரோனும் துரத்திட்டாங்க. காரணம், கர்த்தரால கட்டளை பெற்றவர்கள். கர்த்தரால கட்டளை பெற்றவர்களை எங்களை நீர் ஷீல் பண்ணி நடத்துங்கப்பா. ஆலையில் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற. ஆமென், ஆமென். என்று வாக்களித்தார் தேவன். உங்களால கட்டளை பெற்றவர்கள், குடும்பம் உங்களால கட்டளை பெற்ற குடும்பமா இருக்கட்டும் ஐயா. ஐக்கியம் உங்களால கட்டளை பெற்றதா இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரால கட்டளை பெற்ற ஊழியமா இருந்தாதான் நம்ம பண்ற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், பாடுத பாடலுக்கு விடுதலை கிடைக்கும், வந்து போற வருகைக்கு ஒரு வெயிட் கொடுப்பாரு. யாருக்கும் திருந்தாத பார்வோன் மோசைக்கும் கட்டளை பெற்ற ஆரோனுக்கும் சரண்டர் ஆயிட்டாரு. ஃபுல்லி சரண்டர். கர்த்தர் கரங்களை தட்டி எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கொஞ்ச நேரம் தேவ ஊழியர்களை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜெபத்தை ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு? கையை உயர்த்தி ஆமென். ஆபிரகாமில் ஆரம்பித்தோம், கர்த்தரே ஜெபிக்க வச்சிட்டார். ஆபிரகாம்கிட்ட உள்ள ஜெப ஆவியை கேட்டோம். ஆண்டவர் பார்த்தார், ஜெப ஆவி தானே வேணும், தாரேன், அவ்வளோத்தையும் அள்ளி வச்சுக்கோன்னு சொல்லி ஒன்று ஒன்றா அடுத்து என்ன செய்யணும். வாட்ஸ்அப்னா என்னது, அடுத்தது என்ன, அடுத்து எப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டு கற்றுத்தருவார், இன்னும் கற்றுத்தருவார். இந்த ஜெப வேலை நமக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென், ஆமென். நான் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால் மணியே தான் பார்த்துட்ருப்பேன். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால் மணியே பார்க்குது. அப்போ மணி பின்னணிக்கே போகும். ஆண்டவர் வந்த பிறகு மணியே பார்க்க வேண்டாம், பிரேக்கு கரெக்டாக என்ன பண்ணும், நிற்கும். ஆமென். இன்னும் நம்மளை எல்லாம் நல்ல பிரகாசமாக நடத்த போகிறாரு. அல்லேலூயா. இப்போ வந்தவங்களுக்காக சொல்கிறேன், ஆபிரகாமோட ஜெப ஆவிக்காக ஜெபம் பண்ணோம். ரெண்டாவது, தேவனோடு என்ன பண்ணணும், சும்மாவே நம்ம இருக்கக்கூடாது. இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோன்றிருக்கு. நாளைக்கு என்ன செய்யன்னு சொல்லிட்டோம்னா புலம்பிடுவோம். நாளைக்கு என்ன செய்யன்னு கேட்டவே கூடாது. பேசாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையில் நிரம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஊர் சீக்கிரம் வந்துடும். ஊர் சீக்கிரம் வரணுமா, அரை மணி நேரம் ஆகணுமா? சீக்கிரம் வரணும். ஏறின உடனே ஊர் வந்துடும். ரொம்ப தூரமாக தெரியாது. இல்லை ரோடெலாம் சில நேரம் ட்ராவல் பண்ணும்போது ரோடு தூக்கி போடுறதமாக இருக்கும். அபிஷேகத்தோடு போனால் ரோடு அது கூட எப்படி தான் இருக்கும் நமக்கு, அதுவும் நமக்கு ஒரு பலனாக தான் இருக்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சு. மூணாவது யாருக்கா எதை பற்றி ஜெபம் பண்ணோன்னா, ஈசாக்கு வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, கையில் இருபுறம் கற்குள்ள. வீட்டுக்கு போனவுடனே அந்த பட்டயமும் பார்க்கும், செல்லும் பார்க்கும், ரெண்டும் பக்கத்தில் பார்க்கும். இப்படி ஒரு பார்வை பார்க்கும், வசனம் உணர்த்தும். இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். கை அப்படி நேராக பைபிளை திறக்கும். இன்றைக்குரிய வாசிக்கெல்லாம் அரியர் விழுந்துடும். இன்றைக்குள்ள வேத வசன வாசிப்பு அரியர் எல்லாத்தையும் மாற்றணும். ஆமென். அப்படி வாசித்து ஜெபம் பண்ணிட்டு போனால் எதிர்காலம் எப்படி வரும், பிரைட்டாக வரும். ஆமென். கீழே இறங்கும். நாகமான் இறங்க மாட்டேன்னாரு. இன்னும் என்னாரு, எங்கள் ஊரில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாரு. ஜெபம் பண்ணாமல் போனால் அவ்வளோ ஊரை தான் பேசிட்டு நடக்கும். ஜெபம் பண்ணிட்டு போனாலும் அம்மா கீழே இறங்கினாங்க, இறங்கி வந்தாங்க. ஈசாக்கு இருதயத்தோட துக்கமே என்ன பண்ணிடுது, நீங்கிடுது. நல்லா ஆண்டு நடத்திட்டாரு. அதுக்கு யாருக்கா ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க. இப்போ சில நேரம் மறந்துடும். நம்மலாம் பலவீனமான ஆளுக்க தான். என்ன காலையில் என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்காது. யூடியூப்பில் எல்லாம் இருக்கும். ஆமென். எனக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. ஆனால் நல்லது நினச்சிக்கிட்டேன் நான். ஆமென். நிறைய மறந்து போச்சு. இந்த வசனம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு ஒன்றும் ஞாபகமே இல்லை. இப்போ நல்லா இருக்குது, வசனம் மட்டும்தான். இருப்பிடம் தெரியாட்டாலும் இடத்த வச்சு என்ன பண்ணலாம், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. யோசேப்பிட்ட குடும்ப அரசியல் இல்லை, மற்ற சிறைச்சாலையில் கூட அரசியல் பண்ணலாம். நான் கொஞ்சம் எனக்கு பார்த்துச்சு, நான் வெளியே வந்து உனக்கு கவனிப்பேன். ஒன்றுமே இல்லை சொல்லி பார்த்தாரு, மறந்துட்டார். அரசியல், தேச அரசியல், குடும்ப அரசியல், அது மாதிரி நிறைய கிடக்கு.
போவோ நிறைய ஞாபகம் வரும். அரசியல்லேருந்து வெளியே வந்தார். யோசேப்பை நல்ல அபிஷேகத்தோடு நடத்தினார். அரசியல் வேணுமா, அபிஷேகம் வேணுமா? நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தான் ஊரில் நிறைய பதவி ரெடியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆளுகளில் பொக்கிஷத்தை தூக்கி கையில் கொடுத்து நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் யார் தலைவர், நீங்கள் தான் பார்க்கணும். அரசியல் யோசேப்பு நொறுங்கி ஓடிட்டார். ஆமென். அழகாக ஆண்டவர் நடத்தினார். அதுக்கு பிறகு கணிதரும் செடியாக இருந்தார், நல்லா நடத்திட்டார். கடைசியாக ஜோம் பண்ண காரியம் சொல்லுங்கள். டிரைவரு கண்டக்டரு, டிரைவரும் கண்டக்டராக இருக்காங்க. பைபிள் வாசிங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்குது. ஆமென். இதெல்லாம் நம்ம பேசி வச்சு எழுதி வச்சு ஒன்றும் கிடையாது. அந்தந்த நேரம் அட் ப்ரெசண்ட் ஆண்டவர் என்ன கொடுக்கணும், அவ்வளோதான். எம்டி வெஸ்ஸலாக வந்து நிற்கிறது தான். நான்லாம் எப்பவும் என்ன நினச்சி வருவோம்னா, எல்லாரோட ஆளோட சேர்ந்து ஜோம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆளோட சேர்ந்து ஜோம் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் ஆண்டவரே என்ன பண்ணுவார், ஒரு ரூட்டு மேப்பு கொடுப்பார். இந்த வழியாக இந்த வண்டியில் ஏறு, அந்த வண்டியில் ஏறுன்னு நடத்துவார். ஈஸியாக நடத்திடலாம். கடைசியாக ஜோம் பண்ண காரியம் ஆண்டவரே நாங்கள் கர்த்தரால் கட்டளை பெற்றவர்களாக இருக்கணும், ஷீல் பண்ணவங்களாக இருக்கணும். நமக்கு ஒரு நல்ல பிராண்ட் இருக்கணும். எனக்கு ஒரு பையன் சாட்சி சொன்னான் பார்த்தீங்களா, எஸ்டேட்லேருந்து வந்த தம்பி சாட்சி சொன்னான் பார்த்தீங்களா. முன்னால் பார்த்த ஐக்கியத்துக்கும் இப்போ பார்த்த ஐக்கியத்துக்கும் என்ன இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நான். ஆமென். அவன் தமிழில் சொன்னால், நான் இங்கிலீஷில் சொல்லுவேன், அவ்வளோதான். ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு சொன்னான். அதான் அந்த தம்பிகிட்ட சொல்லிருக்கேன், ரொம்ப லீவ் போட்டுறாத தம்பி, அடிக்கடி என்ன பண்ணு வா. ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால ஸ்டாண்டர்ட் இல்லை, இது டெய்லி ஸ்டாண்டர்டு தான். டெய்லி நம்மளை நல்லா பிராண்டாக நடத்துவார், கிராண்டாகவும் நடத்துவார். ஆமென். கர்த்தர் நடத்துவார். இவ்வளோ நேரம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெப கிருபையை கொடுத்துருக்காரு. சின்ன குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் அதை நல்லா நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணிடுறோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்ன சின்ன குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நிறையா நடைமுறையில் கொண்டு வரணுன்றிருக்கு. எப்படி கொண்டு வரணும் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.